மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நீர் நல்லவர், 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 நல்லவர். ராஜா, உங்களை துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா. அப்பா, இந்த மாலை வேளையில ராஜா உங்களை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. அப்பா, உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ராஜா, இந்த மாலை வேளையில ராஜா எங்கள் மத்தியில் ராஜா நீங்கள் கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம். அப்பா, உங்களுடைய பிரசன்னம் ராஜா ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, இந்த வெறுமையான பாத்திரத்தை ராஜா உங்களுடைய நன்மையினால் எங்களை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய அபிஷேகத்தினால நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, உங்களுடைய வரங்கினால் எங்களை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா, காலையில் 3 ஆராதனைகளும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தந்த தேவன், எங்களோடு ராஜா இடைப்பட்ட தேவன், வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேசின தேவன். அப்பா, இந்த மாலை ஆராதனையும் ராஜா உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. அப்பா, நீர் எங்களை நடத்தி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த கடைசி ராஜா 30வது நாள் உபவாச இந்த ஜெபத்தை ராஜா நீங்கள் ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா ராஜா, நாங்கள் ஏறெடுக்கப்பட்ட ஜெபங்களுக்கு ராஜா நீங்கள் பதில் தருவீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. அப்பா, நீர் நல்லவர், 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 நல்லவர். எங்கே நாமத்தினாலே 3 பேராவது 4 பேராவது 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் வாசம் செய்கிறேன் என்று சொன்ன தேவன். அப்பா, இந்த மாலை வேளையில ராஜா எங்கள் மத்தியில் ராஜா நீங்கள் உலாவி வரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, எல்லா இயற்கை சூழ்நிலைகளை எங்களுக்கு சாதமாக மாற்றி தரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா, தலைப்பட்ட ஜனங்களை நீங்கள் அழைத்து கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் நல்லவர், 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 நல்லவர். போதுமானவரே, உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். அப்பா, நீர் பெரியவர், பெரியவர். அப்பா, பெரியவர். எங்கள் மத்தியில் பெரிய காரியங்களை செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் நல்லவர், 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 நல்லவர். அல்பாவும் ஒபேகாவும் ஆனவரே, உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். அப்பா ராஜா, நீர் நல்லவர் அப்பா. அப்பா, உம்மை தொழுது கொள்ளுகிறோம் அப்பா. அப்பா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீர் நல்லவர், 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 நல்லவர். பரிசுத்த ஆவியானவர் ராஜா இந்த மாலை வேளையில எங்கள் மத்தியில் உலாவி வரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, நீர் பெரியவர், 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 பெரியவர். அப்பா, உண்மையே மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவரே, உங்களை துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். உண்மையே மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. அப்பா, நீர் நல்லவர், 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 நல்லவர். எல்லோரும் வாயில் திறந்த ஆண்டவர் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுவோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா, நீரே பெரியவர், 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 பெரியவர். அப்பா, அன்று இஸ்ரவேல் ஜனங்களை அப்பா பகலில் மேக ஸ்தம்பங்களினாலும் இரவில் அக்னி ஸ்தம்பத்தினாலும் வழிநடத்தின தேவன். அப்பா, இந்த மாலை வேளையில ராஜாங்களை நீங்கள் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு மகிமையின் மேகம் எங்கள் மத்தியில் கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு அளவில்லாத பிரசனம், அளவில்லாத ஜெபாவை எங்கள் மத்தியில் ஊற்றும்படியாக ஜெபிக்கிறோம். உம்மை துதிக்கிற துதியினால் எங்களை வாயில நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு பிரியமுள்ள ஆராதனையாக இந்த ஆராதனை மாறத்தக்கதாக உதவி செய்யுங்க பாப்பா. உம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு அப்பா ஆராதனையாக இந்த ஆராதனை மாற்றி தரும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் நல்லவர், 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 நல்லவர். மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஆலயம் முழுவதுமே மகிமையால் நிரப்புமே. ஆலயம் முழுவதுமே மகிமையால் நிரப்புமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே.
நீங்க வந்தா மட்டும் போதும்பா. மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். நேச மகன் என்று நித்தம் சொல்லணும். நேச மகன் என்று நித்தம் சொல்லணும். மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே. முகங்கள் மாறணுமே, ஒளிமயமாகணுமே. முகங்கள் மாறணுமே ஒளிமயமாகணுமே. மேகமே மகிமையின் மேகமே அப்பா, எங்க மத்தியில நீங்க வரும்படியாக ஜெபிக்கிறோம். இறங்கி வாருமே. மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. வாழ்க்கை பயணத்திலே முன் சென்ற மேகமே வாழ்க்கை பயணத்திலே முன் சென்ற மேகமே நடக்கும் பாதைதனை நாள்தோறும் காட்டுமே. நடக்கும் பாதைதனை நாள்தோறும் காட்டுமே. மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. கையளவு மேகம்தான் பெருமழை பொழிந்தது. கையளவு மேகம்தான் பெருமழை பொழிந்தது. இயேசு இல்லையெங்கோ பெருமழை வேண்டுமே. இயேசு இல்லையெங்கோ பெருமழை வேண்டுமே. மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. வானம் திறக்கணும், வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். நேச மகன் என்று நித்தம் சொல்லணும். நேச மகன் என்று நித்தம் சொல்ல மேகமே மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. ஹல்லேலூயா. அப்பா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீர் நல்லவர் 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 நல்லவர். அப்பா, உம்முடைய பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக செபிக்கிறோம் அப்பா. அப்பா, நீர் எங்களோடு பேசும்படியாக செபிக்கிறோம் அப்பா. நீர் நல்லவர் 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 நல்லவர். அப்பா, நீர் எங்க மத்தியில் பெராச்சா பெருகும்படியாக செபிக்கிறோம்
அப்பா ராஜா உமக்கு உகுந்த தூய பலிகளை செலுத்துவதற்கு ராஜா எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா உமக்கு பிரியமான ஆராதனைகள் செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீர் நல்லவர் 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 நல்லவர். அப்பா தாவீது உமக்கு உகந்த பலிகளை செலுத்தினார். அதுபோல நாங்களும் அப்பா உமக்கு உகந்த தூய பலிகளை ராஜா இந்த மாலைவேளை செலுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நீர் நல்லவர் அப்பா, நல்லவர் நல்லவர் நல்லவர். அப்பா நீர் பெரியவர் பெரியவர். அவருடைய காருண்யம் நம்மை பெரியவனாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பா அவர் நம்மை உயர்த்துகிற தேவன். அப்பா எங்களை உயர்த்தப்பட போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தாழ்மை உள்ளவர்களை கண்ணோக்கி பார்க்கிற தேவன். அப்பா ராஜா நீர் நல்லவர் 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 நல்லவர். அப்பா உங்க அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லோரும் அவருடைய அன்பை எண்ணினவர்களாக ஆண்டவரை நல்லா மகிமைப்படுத்துங்க அப்பா. உங்க அன்புக்காக நன்றி அப்பா. அப்பா உங்க அன்புக்காக நன்றி 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 நன்றி. அப்பா நீர் என் மேல் வைத்த நேசத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா நீர் நல்லவர் நல்லவர். அந்த மாறாத அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா உம்மை மகிமைப்படுத்துகிறோம் 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 அப்பா. இதுவரை ராஜா எங்களை கைவிடாமல் எங்களை நடத்தி வந்த தேவன். அப்பா இந்த 11 மாதங்கள் முழுவதும் அப்பா எங்களை கைவிடாமல் கண்மணி போல நடத்தி வந்த தேவனுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் நல்லவர் 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 நல்லவர். எங்களுடைய ஜெபத்தை கேட்டு அப்பா அதற்கு பதில் தருகிற தேவன். ஆம் என்றும் ஆமேன் என்றும் எங்களுக்கு பதில் தருகிற தேவன். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் நல்லவர் 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 நல்லவர். அப்பா உம்மையே மகிமைப்படுத்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. நீர் பெரியவர் 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 பெரியவர். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்க வார்த்தையின்படி ஆண்டப்பா இந்த மாலைவேளை உங்களுடைய நாமத்தை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம் அப்பா. அப்பா உண்மையை விசுவாசிக்கிறோம் விசுவாசிக்கிறோம் அப்பா. அப்பா இந்த மாலைவேளை உண்மை நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே அருமையாய் இயேசு நமக்களித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ அனுதின ஜீவியத்தில். ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே அருமையாய் இயேசு நமக்களித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ அனுதின ஜீவியத்தில். ஆத்துமமே முழு உள்ளமே அற்புத தேவனையே ஸ்தோத்திரி. போக்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. கருணையாய் இதுவரை கைவிடாமலே கண்மணி போல் எம்மை காத்தாரே. கருணைகள் போக்கி கண்ணீர் துடைத்தார் கருத்துடன் பாடிடுவோ. கருணையாய் இதுவரை கைவிடாமலே கண்மணி போல் எம்மை காத்தாரே. கருணைகள் போக்கி கண்ணீர் துடைத்தார் கருத்துடன் பாடிடுவோ. ஆத்துமமே முழு உள்ளமே அற்புத தேவனையே ஸ்தோத்திரி. போகிடுதே என் உள்ளத்திலே பெருவெள்ளமே. அல்லேலூயா பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. படகிலே படுத்து உறங்கினாலும் கடும் புயல் அடித்து கவிழ்ந்தாலும் கடலையும் காற்றையும் அமர்த்தியம்மை காத்தாரே. அல்லேலூயா. படகிலே படுத்து உறங்கினாலும் கடும் புயல் அடித்து கவிழ்ந்தாலும் கடலையும் காற்றையும் அமர்த்தியம்மை காத்தாரே. அல்லேலூயா. ஆத்துமமே முழு உள்ளமே தேவனையே ஸ்தோத்திரி. போக்கிடுதே என் உள்ளத்திலே
கடந்தோம் அவர் பலத்தால், எரிகோவை தகர்த்தோம் அவர் துதியால். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்து என்றென்றுமாய் வாழ்வோம். யூதனை கடந்தோம் அவர் பலத்தால், எரிகோவை தகர்த்தோம் அவர் துதியால். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்தீர். என்றென்றுமாய் வாழ்வோம். ஆத்துமமே ஆத்துமமே என் முழு உள்ளமே புத தேவனை ஸ்தோத்திரி. போக்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. போக்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. பரிசுத்தவான்களின் பாடுகள் எல்லாம் அதிசீக்கிரமாய் முடிகிறதே. விழிப்புடன் கூடி தரித்திருப்போம், விரைந்து வந்திடுவார். பரிசுத்தவான்களின் பாடுகள் எல்லாம் அதிசீக்கிரமாய் முடிகிறதே. விழிப்புடன் கூடி தரித்திருப்போம், விரைந்து வந்திடுவார். ஆத்துமமே என் முழு உள்ளமே புத தேவனை ஸ்தோத்திரி. போக்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. போக்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. படகிலே படுத்து உறங்கினாலும், கடும் புயல் அடித்து கவிழ்ந்தாலும், கடலையும் காற்றையும் அமர்த்தியம்மை காத்தாரே. அல்லேலூயா. படகிலே படுத்து உறங்கினாலும், கடும் புயல் அடித்து கவிழ்ந்தாலும், கடலையும் காற்றையும் அமர்த்தியம்மை காத்தாரே. அல்லேலூயா. ஆத்துமமே ஆத்துமமே என் முழு உள்ளமே அற்புத தேவனை ஸ்தோத்திரி. போக்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. போக்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே, அருமையாய் இயேசு நமக்களித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ. அனுதின ஜீவியத்தில் ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே, அருமையாய் இயேசு நமக்களித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ. அனுதின ஜீவியத்தில் ஆத்துமமே என் முழு உள்ளமே என் அற்புத தேவனை ஸ்தோத்திரி. போக்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. போக்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. நல்லா கரையில் தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா உங்க கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்நாள் வரை ராஜா எங்களை தாங்கி நடத்தி வந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை தப்பு வைத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லோரும் வாய்களை திறந்து நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அநேக ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெறுகிறது என்று நாம் பார்க்கிறோம். அப்பா எங்க மத்தியில் உங்க கிருபை பெருகும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ராஜா ஒரு புதிய கிருபை எங்கள் வாழ்க்கையில் இந்த மாலைவில் பெருகும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. புதிய கிருபையினால எங்களை ராஜா நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ராஜா ஒரு கிருபை பெருகும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. உங்க கிருபை இல்லைனா நாங்கள் ஒன்றும் இல்லப்பா அப்பா. உங்க கிருபை இந்நாள் வரை ராஜா எங்களை வாழ வைத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை வாழ்வழிக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா எங்களை நீதியின் கரத்தினால் எங்களை தாங்கி நடத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறோம்.
அன்று செலுத்துகிறோம். அப்பா நீரே எங்கள் பலனான தேவன். எத்தனை பேர் சொல்லுவேன், கர்த்தரே என் பலன், கர்த்தரே என் பலன். அப்பா அப்பா நீர் எங்கள் பலனா இருந்து எங்களை பலப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா அப்பா இந்த மாலை வேளை உங்களை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். அப்பா அப்பா எங்களை ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்பா அப்பா எங்களை ஜெயத்தை தருவிக்கிற தேவன், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா அப்பா இந்த மாலை வேளை எங்கள் நம்பிக்கையெல்லாம் உங்க மேல வைக்கிறோம். அப்பா அப்பா எங்களை நம்பிக்கை நங்குரமா இருந்து ராஜா அப்பா எங்க வாழ்க்கையில நீங்க செய்து கொண்டிருக்கிற நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் நல்லா மகிமைப்படுத்துங்க. கடந்த 11 மாதங்கள் முழுவதும் நம்மளை வாழ வைத்த நற்க கிருபைக்காக நன்றி செலுத்துங்க. நன்றி 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 அப்பா. இந்த கடைசி வாரங்களை காண செய்த தயவுக்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீர் மாத்திரம் இல்லை என்றால் ராஜா நாங்கள் எப்பொழுதோ ராஜா நிர்மூலமாய் போயிருப்போம் அப்பா. எத்தனையோ ஆபத்துகள் ஏ ராஜா அப்பா, எத்தனையோ ராஜா அப்பா நேரிட்டது எங்க வாழ்க்கையில். அப்பா நீர் எங்களை பாதுகாத்ததுக்காக நன்றி நன்றி நன்றி. உம்முடைய தயவு ராஜா எங்க வாழ்க்கையில தலைமுறை தலைமுறைக்கும் ராஜா அப்பா எங்க வாழ்க்கையில இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம். நீர் நல்லவர், 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 நல்லவர். அப்பா உம்மே மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். என் பிரியனே என் இயேசு நாயகனே வாருமையா, என் பிரியனே என் இயேசு நாயகனே வாருமையா, என் கண்ணீர் துடைத்திடுவே, என் ஆவல் தீர்த்திடுவே, என் கண்ணீர் துடைத்திடுவே, என் ஆவல் தீர்த்திடுவே, என் இயேசுவே வானமதில் வேகமாய் வந்திடுமே, என் இயேசுவே வானமதில் வேகமாய் வந்திடுமே. மத்தியவானில் பிரதான தூதரோடு வரும்போது, மத்தியவானில் பிரதான தூதரோடு வரும்போது, எனக்காய் காயப்பட்டவும் பொன்முக முத்தம் செய்யுவே, எனக்காய் காயப்பட்டவும் பொன்முக முத்தம் செய்யுவே, நீரோடையை வாசிக்கும் வானை போல ஏங்குகிறேன், நீரோடையை வாசிக்கும் வானை போல ஏங்குகிறேன். மின் வஸ்திர பாரித்த பரிசுத்தரின் சங்கமதில், மின் வஸ்திர தரித்த பரிசுத்தரின் சங்கமதில் சேர்ந்தேவும் சமூகமதில் அல்லேலூயா பாடுவே, சேர்ந்தேவும் சமூகமதில் அல்லேலூயா பாடுவே. புத்தியுள்ள பரிசுத்த கண்ணியைப் போல் காத்திருப்பே, புத்தியுள்ள பரிசுத்த கண்ணியைப் போல் காத்திருப்பே,
சொர்க்க நாட்டில் சூரிய சந்திர நட்சத்திரங்களை கடந்து சொர்க்க நாட்டில் பாலிங்கு நதியோரத்தில் ஜீவவிருட்சத்தின் நிழலில் பாலிங்கு நதியோரத்தில் ஜீவவிருட்சத்தின் நிழலில் நித்திய வீட்டில் சேர்ந்திட துதித்திடுவே என் மனமே. நித்திய வீட்டில் சேர்ந்திட துதித்திடுவே என் மனமே. நேசத்திற்காய் இழந்தவை யாவையுமே ஒன்று நூறாய். நேசத்திற்காய் இழந்தவை யாவையுமே ஒன்று நூறாய் பெற்றிடுவாய் என்றாரே என் இயேசு மாறினாரே. பெற்றிடுவாய் என்றாரே என் இயேசு மாறினாரே. கரங்களை உயர்த்தி பேரின்பமே கற்றுக்கொள்வேன் இறைவா. மகிமையிலே மகிமையிலே பேரின்பமே கற்றுக்கொள்வேன் இறைவா. மகிமையிலே என் பிரியனே என் இயேசு நாயகனே வாருமையா என் பிரியனே என் இயேசு நாயகனே வாருமையா. என் கண்ணீர் துடைத்திடுவே என் நாவல் தீர்த்திடுவே என் கண்ணீர் துடைத்திடுவே என் நாவல் தீர்த்திடுவே என் இயேசுவே வானமதில் வேகமாய் வந்திடுமே. இயேசுவே வானமதில் வேகமாய் வந்திடுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா உண்மையை உயர்த்துகிறோம் அப்பா. நீர் நல்லவர் 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 அப்பா. இந்த ஆராதனை நீங்க ஆசீர்வதித்து தந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா தடைப்பட்ட ஜனங்களை ராஜா நீங்க துரிதமாக கூட்டிக் கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் நல்லவர் 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 அப்பா. எங்க வார்த்தையோடு ராஜா நீங்க எங்களோடு இடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் எங்களோடு ராஜா என்ன பேச வேண்டும் என்று ராஜா சித்தம் கொண்டிருக்கிறீங்களோ அப்பா அந்த வார்த்தையை ராஜா அந்த மன்னாவை எங்களுக்கு அனுப்பும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. வார்த்தையை கொடுக்க போற ராஜா எங்க போதுகிற நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா உம்முடைய ராஜா வார்த்தையினால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா உண்மையை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. நீர் எங்க மாத்திரம் எங்க மத்தியில மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் சிறுகவும் அப்பா நீர் எங்க மத்தியில பெருகும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. உம் நாம மாத்திரமே எங்க மத்தியில மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு மூலம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.
பிரைஸ் லார்ட். இந்த மாலை நேரத்திலும் இந்த மாலை ஆராதனைக்கு வந்திருக்கிறதான உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். இந்த ஆராதனைக்கு நேராக உங்களை வரவேற்கிறோம். இந்த 30 நாட்கள் இந்த ஜெபத்தினுடைய இறுதி நாளாக இந்த நாள் இருக்கிறது. இந்த மாதத்தினுடைய இறுதி நாளாக இருக்கிறது. இந்த மாதத்தை தெய்வ சமூகத்தில் ஆரம்பிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். எத்தனை பேர் 1ஆம் தேதி வந்தீங்கன்னு தெரில. ஸோ இந்த மாதத்தினுடைய முதல் நாளை தெய்வ சமூகத்தில் ஆரம்பிக்கவும், இந்த மாதத்தினுடைய கடைசி நாளை தெய்வ சமூகத்தில் நாம் ஓடி முடிக்கவும் தேவன் நமக்கு கிருபை பாராட்டுகிறார். ஆண்டவர் பாராட்டுகிறதான எல்லா கிருபைகளுக்காக கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை நம்ம எல்லாரும் மையப்படுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றியோடு கூட உங்களை அங்கே துதிக்கிறோம்ப்பா. நன்றியோடு கூட உங்களை அங்கே துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். எண்ணி எண்ணி துதி செய்வாய் எண்ணடங்காத கிருபைகளுக்காய் இன்று தாங்கும் தம்புயமே என்பர் இயேசுவின் நாமமே என்று சொல்லி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தி கர்த்தர் நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. எண்ணி எண்ணி துதி செய்வாய் எண்ணில் அடங்காத நன்மைகளுக்காய் என்றும் தாங்கும் தம்புயமே என்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வாய் எண்ணில் அடங்காத நன்மைகளுக்காய் நித்தம் தாங்கும் தம்புயமே இந்த இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வாய் உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே. உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே. எண்ணி எண்ணி துதி செய்வாய் எண்ணடங்காத கிருபைகளுக்காய் இன்று தாங்கும் தம்புயமே இந்த இயேசுவின் நாமமே. துதி செய்வாய் யோர்தான் புரண்டு வரும்போல் எண்ணற்ற பாருங்களோ. யோர்தான் புரண்டு வரும்போல் எண்ணற்ற பாருங்களோ. எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில். எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில். எண்ணி துதி செய்வாய் எண்ணடங்காத கிருபைகளுக்காய் இன்று தாங்கும் தம்புயமே இந்த இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வாய் உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசர்க்கு நீதியவர். உன்னை அழைத்தவர் உன்
அவதாசக்கு நீதியவர். துதி செய்வார் என்ன நெருங்காத கிருபைகளுக்காய் இன்று தாங்கும் தம் புயமே இயேசுவின் நாமமே. துதி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு கூட உங்களை துதிக்கிறோம்ப்பா, நன்றியோடு உங்களை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. சோர்ந்திடும் நேரத்தில் சார்ந்திட தேவன் உண்டே, உலகத்தில் இருப்பவனிலும் உன்னில் இருப்பவர் பெரியவரை. ஓட்டத்தை முடித்திட கிரீடத்தை சூடிட உதவிடுவார், உயர்த்திடுவார், உந்தன் கண்ணீர் மாறிடுமே. ஹல்லேலூயா. அன்றைய சமூகத்தில் நாமே ஒப்பு கொடுத்து நாம் கடந்து போகிறதான பாதைகள், சூழ்நிலைகள் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சோர்ந்திடுகிறதான நேரத்தில் நாம் சார்ந்து கொள்ள அவருடைய சோதர சமூகம் உண்டே. ஹல்லேலூயா. உதவி செய்கிறதான தேவன், நம்மை உயர்த்துகிறதான தேவன், ஓட்டத்தை முடிக்க ஹல்லேலூயா கிரீடத்தை சூடிட அவர் நமக்கு உதவி செய்கிறவர். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நன்றி. ஓட்டத்தை முடித்திட கிரீடத்தை சூடிட, ஓட்டத்தை முடித்திட கிரீடத்தை சூடிட உதவிடுவார், உயர்த்திடுவார், உந்தன் கண்ணீர் மாறிடுமே. உதவிடுவார், உயர்த்திடுவார், உந்தன் கண்ணீர் மாறிடுமே. எண்ணி எண்ணி துதி செய்வாய் என்னடங்காத கிருபைகளுக்காய் இன்று தாங்கும் தம் புயமே இந்த இயேசுவின் நாமமே. துதி செய்வார் சோர்ந்திடும் நேரத்தில் சார்ந்திட தேவனுண்டே. சோர்ந்திடும் நேரத்தில் சார்ந்திட தேவனுண்டே. உலகத்தில் இருப்பவனிலும் உன்னில் இருப்பவர் பெரியவரே. உலகத்தில் இருப்பவனிலும் உன்னில் இருப்பவர் பெரியவரே. துதி செய்வார் என்னடங்காத கிருபைகளுக்காய் இன்று தாங்கும் தம் புயமே இந்த இயேசுவின் நாமமே. துதி செய்வார். நல்ல கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை நம்ம எல்லாரும் மையப்படுத்துவோம். அந்நிய பாஷைகளை பேசி ஆமை நிரம்பி ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நமக்கு உதவி செய்கிறதான தேவன், நமக்கு உதவி செய்து நம்மை உயர்த்துகிறதான தேவன், ஓட்டத்தை முடிக்கவும் கிரீடத்தை சூடவும் நமக்கு துணை செய்கிறதான ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை உயர்த்த அந்த நல்ல தேவனை நம்ம எல்லாரும் மகிமைப்படுத்துவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு கூட உங்களை அங்கே துதிக்கிறோம்ப்பா, நன்றியோடு கூட உங்களை அங்கே துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்களுக்கு துணை செய்கிறவரே, எங்களுக்கு உதவி செய்கிறவரே, உங்களுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம். கொடான கொடி ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றியோடு கூட உங்களை அங்கே துதிக்கிறோம்ப்பா. தொடர்ந்து இந்த மாலை நேரத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு கூட நீங்கள் பேசுங்க. தொடர்ந்து நாங்கள் உங்களுடைய வசனத்தை தியானிக்கவும், அந்த தியானத்தோடு கூடிய அந்த ஜெபத்தை நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் ஏறெடுக்கவும் நீர் எங்களுக்கு உதவி செய்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. வந்திருக்கிறவருடைய பிள்ளைகளுக்காக நன்றி. ஆன்லைன் மூலமாக இணைந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக நன்றி.
என்னோடு எங்களோடு கூட நீங்க பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வசனத்தை அனுப்பி குணமாக்குகிற தேவன், வசனத்தை அனுப்பி விடுவிக்கிறதான தேவன். தொடர்ந்து இந்த மாலை நேரத்தில் உடைய வசனத்தை அனுப்பி நீரே எங்களை ஆசீர்வதித்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். துதிகன மகிமை எல்லாம் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. நன்மை கிருபையும் தொடரட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். உட்காருவோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து ஒரு வேத பகுதியை வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 4வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 20வது வசனம். வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 1 30 1 60 1 100 பலன் கொடுக்கிறார்கள். இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்றார். ஆண்டவர் நாம் மகிமைப்படுவதாக. இந்த கடந்த அந்த 30 நாட்கள் அளவும் தேவ சமூகத்தில் நம் சபையாக நாம் கூடி வந்து ஜெபிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். ஜெபித்த நபர்களுடைய எண்ணிக்கை பார்த்தோம் அப்படின்னா வெரி ஃபியூ தான், கொஞ்சம் பேர் தான். இருந்தாலும் நம்ம பாடின அந்த பாடல் வரிகளை சொல்லப்படுகிறது போல கையளவு மேகம் தான் என்ன பண்ணுச்சு, பெருமழையை கொண்டு வந்தது. எனவே நம் சபையிலே நம் சிலராக நாம் கூடி ஜெபித்தாலும் ஆண்டவர் இந்த ஜெபங்களை கேட்டு அவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். அப்போ இந்த வசனத்தின் அடிப்படையில் நம்ம இங்கே பார்க்கும் பொழுது என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இந்த வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 1 30 1 60 1 100 பலன் கொடுக்கிறார்கள். இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்றார். அப்ப நல்ல நிலத்தில் விதைக்கப்படுகிறதான அந்த நிலத்தினுடைய தன்மைகளை குறித்து ஆண்டவர் இந்த இடத்துல உவமையாக ஆண்டவர் அங்க பேசுகிறார். அப்ப நம்முடைய இருதயம் ஒரு நிலத்தை போல நல்ல இருதயமாக காணப்பட வேண்டும். வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ற செயல்கள், அதற்கேற்ற வாழ்க்கை முறை, அதற்கேற்ற கிரியைகளை செய்து நாம் பலன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ இதில் குறிப்பாக இதில் நம்ம பார்க்க போகிறதான காரியங்கள் என்ன அப்படின்னா, 30 நாட்கள் ஜெபம் என்று சொல்லி நம்ம இந்த நாட்களிலே நம்ம அந்த ஜெபங்களை ஏறெடுத்தபடினாலே 30 என்கிற அந்த வார்த்தையை மையமாக கொண்டு நாம் ஆண்டவருடைய வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். அப்போ இந்த வசனத்தின் அடிப்படையில் இங்கே பார்க்கும் பொழுது வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டவர்கள், அந்த பலன் கொடுத்தவர்கள், அந்த நிலத்தினுடைய அந்த அளவை குறித்து ஆண்டவர் முதலாவது சொல்லும் பொழுது 1 30 என்று சொல்லி என்ன பண்ணுகிறார், ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ 30 அப்படிங்கிறதான அந்த அளவு நம்முடைய அதாவது பள்ளிக்கூடத்தினுடைய அளவின்படி 30 மார்க் எடுத்தாலும் என்னதான் ஃபெயில் மார்க் தான். அப்போ 35 மார்க் எடுத்தால் தான் என்னது பாஸ். சில பாடங்களை 40 மார்க் என்ன பண்ணணும், எடுக்கணும். சில ப்ராக்டிக்கல், ஸோ அந்த இன்னர் அந்த சர்க்கிளில் போடுகிறதான அந்த இன்டர்னல் மார்க்ஸ், ஸோ அந்த மாதிரியான காரியங்களை குறைஞ்சது ஒரு 40 மார்க்கு மேலே எடுக்கணும்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் ஆண்டவர் சொல்லும் பொழுது 1 30 என்று சொல்லி என்ன பண்ணுகிறார், சொல்லுகிறார். ஒரு நிலம் அது 30 மடங்கு அது பலனை கொடுத்தது. ஒரு நிலம் அது 60 மடங்கு அது பலனை கொடுத்தது. ஒரு நிலம் 100 மடங்கு என்ன பண்ணுச்சு, அது பலன் கொடுத்தது. அப்படி சொல்லிட்டு ஆண்டவங்க சொல்லுகிறார், இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி என்ன பண்ணுகிறார் ஆண்டவர் அங்கே சொல்லுகிறத என்ன பண்ணுகிறோம், பார்க்கிறோம். அப்போ 30 கூட ஆண்டவர் எப்படி தான் பார்க்கிறார் அப்படின்னா நல்ல நிலமாக என்ன பண்ணுகிறார், ஆண்டவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. அப்போ 30 மார்க் எடுத்தாலும் காலையில் கேட்ட அந்த வசனத்தின்படி நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்ததுங்கிற மாதிரி ஆண்டவர் கொஞ்சம் கிரேஸ் மார்க்கை போட்டு என்ன பண்ணாரு, நம்மளை பாஸ் பண்ணி விட்டுறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போ அந்த 30 என்பது எதை குறிக்கிறது அப்படின்னா பலனின் அளவை அது என்ன பண்ணுகிறது, குறிக்கிறது. பலன், நாம் எவ்வளவு பலன் கொடுக்கிறோம் என்கிறதான அந்த அளவை அந்த 30 என்கிறதான அந்த நம்பர் அது என்ன பண்ணுறது, அது குறிக்கிறது. அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா 30ங்கிறதான அந்த அளவு அது எதை குறிக்கிறது அப்படின்னா, வாசிங்க தானியேல் புஸ்தகம் 6வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. தானியேல் புஸ்தகம் 6வது அதிகாரம் 7வது வசனம். 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனை ஆனாலும் மனுஷனை ஆனாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால்
அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டுமென்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, இந்த இடத்துல பார்க்கிறோம், பாபிலோன் மாகாணத்துல ஒரு சிலை ஒன்று வைக்கப்பட்டு 30 நாள் அளவும் அந்த அந்த சிலையை என்ன பண்ண வேண்டும், வணங்க வேண்டும் என்கிறதான அந்த ஒரு காரியங்கள் அங்கே சொல்லப்படுகிறது. அதே போல அந்த ராஜாவை அங்கே வணங்க வேண்டும் என்கிறதான அந்த காரியங்கள் சொல்லப்படுகிறது. அப்போ தானியேலுடைய நாட்கள் எப்படிப்பட்டதான காரியங்கள் சொல்லப்பட்ட பொழுதும் தானியேல் அவன் என்ன பண்ணினான், அவன் முன்பு செய்து வந்த வழக்கத்தின்படியே அவன் தினமும் 3 வேளை என்ன பண்ணினான், எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்து வைத்து அவன் தேவாதி தேவனை, யெகோவா தேவனை அவன் ஆராதித்தான், வழிபட்டான், வணங்கினான் என்று சொல்லி என்னப்படுகிறோம் பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல 30 என்கிறதான இந்த நம்பர் இது எதை குறிக்குது அப்படின்னா, சோதனையின் அளவை அது வந்து என்னப்படுகிறது, குறிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில நம்ம கடந்து போகிற பாதைகளை நம்ம சந்திக்கிறதான எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த சூழ்நிலைகளிலே நாம் சந்திக்கிற அந்த சோதனைகளுக்கு ஒரு அளவு உண்டு. அப்போ ஒரு முறை தாவீது ராஜா தன்னுடைய அந்த அந்த அரண்மனையிலே அங்கே ஆசாரியன் அந்த தங்க நகைகளை செய்யக்கூடியதான அந்த ஆசாரிகளை அழைத்து அவன் சொன்னதான ஒரு காரியம், எனக்கு ஒரு அழகான ஒரு மோதிரம் எனக்கு செய்து தரப்பட வேண்டும். அந்த மோதிரத்தை நான் எப்பொழுதெல்லாம் பார்த்தாலும் என்னுடைய சூழ்நிலை என்ன பண்ணணும், மாறணும். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மோதிரத்தை என்ன பண்ணு, நீ ரெடி பண்ணி தரணும்னு சொல்லி என்ன பண்ணாரா, சொன்னாராம். அப்போ இது பைபிள் இல்லை, ஆனால் சரித்திரங்கள் இருக்கிறதாக என்ன பண்ணுறாங்க, ஆசிரியர்கள் சொல்லுகிறாங்க, வேத பண்டிதர்கள் சொல்லுகிறாங்க. சரி, அப்போது என்ன அப்படின்னா, சரி சொல்லி அந்த ஆசாரியன் என்ன பண்ணான்னா, அந்த ஆசாரியன் அப்படின்னா அந்த தங்க நகை செய்யக்கூடியதானா அந்த ஆசாரியன் அவன் என்ன பண்ணானா, செஞ்சு கொடுத்தானா. உடனே யோசிக்காதீங்க, ஆடடா அப்படியா விஷயம், நம்மளும் இப்போ என்ன பண்ணலாம், பச்சைக்கல், மஞ்சக்கல், சிகப்பு கல், இந்த மாதிரி ராசிக்கல் வச்ச மோதிரம் போடலாம், நம்ம வாழ்க்கை மாறிடும் போல அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. சரி, இதனுடைய முழுமையை கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும். அப்போது பச்சை கலரு, மஞ்சள் கலரு, சிகப்பு கலரு அந்த ராசிகள்லாம் வச்சு போகிறதுனால நம்மளுடைய வாழ்க்கை என்ன பண்ணாது, மாறாது. தேவன் தான் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும், தேவன் தான் நம்மை சோதனையில் என்ன பண்ண முடியும், நம்மை மாற்ற முடியும். அப்போ இதில் இங்கே சொல்லப்படுகிற அந்த காரியம் அந்த தாவீது சொன்ன பொழுது அதை கேட்டு அந்த ஆசாரியன் என்ன பண்ணுகிறான், அவன் செய்கிறான். அப்போ அந்த மோதிரத்தை என்ன பண்ணா, ரெடி பண்ணி கொடுத்துட்டான். ராஜா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறார். சந்தோஷமா இருக்கும்போது என்ன பண்ணாரு, சிரிக்கிறாரு. அப்படின்னு சிரிச்சுட்டு என்ன பண்ணா, அந்த மோதிரத்தை பார்க்குறாரு. பார்த்தோன்னா டைன் என்ன பண்ணுது, அவருடைய சந்தோஷம் மாறுது. அப்படிங்கிறாரு, உடனே சந்தோஷம் மாறிடுது. ரொம்ப அழுகிறார். ஓ, என் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய சோகம், என் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய துயரம், ரொம்ப அழுகிறார். அழுகும் போது அந்த மோதிரத்தை பார்க்குற அவருடைய சோகம் வந்து என்ன பண்ணுது, மாறிடுது. உனக்கு கேட்குறீங்களா, பாஸ்டர் அந்த மோதிரம் எங்கே பாஸ்டர் இருக்குது? எங்கள் வாழ்க்கையில் அந்த சோகம் மாறணுமே. இப்போ உங்களை ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம் அந்த சம்பவம், ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், பாஸ்டர் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த மோதிரத்தை செஞ்ச உடனே அந்த மோதிரத்தில் அந்த ஆசாரியன், அந்த தங்க நகை செய்கிறதான அந்த ஆசாரியன் நம்ம என்ன எழுதியிருந்தான் அப்படின்னா, அதில் ஒரு வாசகத்தை எழுதியிருந்தான், இது நிரந்தரமானது அல்ல அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தான். அப்போ இவர் சந்தோஷமா இருக்கும்போது பார்க்குறாரு, அந்த மோதிரத்தை பார்த்தா அதில் போட்டுக்குது, இது நிரந்தரமானது அல்ல. சந்தோஷத்தை மாற்றிக்கிறார். ரொம்ப அழுகும்போது அந்த மோதிரத்தை பார்க்குறாரு, இது நிரந்தரமானது அல்ல. அதையும் என்ன பண்ணுறாரு, மாற்றிக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலையும் அது நிரந்தரமானது அல்ல. அழுகையானாலும் சந்தோஷமானாலும் எல்லாம் ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து என்ன பண்ணும், அவைகள் மாறும், அவைகள் கடந்து போகும். எனவே நம்முடைய சூழ்நிலைகளை பொறுத்து நம்முடைய சந்தோஷம் அமையக்கூடாது. நம்முடைய தேவனுக்குள்ளாக, கர்த்தருக்குள்ளாக நம்முடைய சந்தோஷம் அமைந்திருக்கும் பொழுது எப்பொழுதும் நாம் ஆண்டவருக்குள்ளாக மகிழ்ச்சியாக இருப்பதற்கு அவைகள் ஏதுவாக இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ தானியேலுடைய மகிழ்ச்சி எதில் இருந்தது, தேவனுக்குள்ளாக அவனுடைய மகிழ்ச்சி இருந்தது. எனவே எப்படிப்பட்ட சோதனையின் நாட்களாக இருந்தாலும் அந்த சோதனைகள் மத்தியிலும் கர்த்தருக்குள்ளாக தானியேல் அவன் மகிழ்ந்திருக்க பழகினான். அப்ப இந்த 30 நாட்கள் அளவும் தனக்கு விரோதமாக கையெழுத்து இடப்பட்டிருக்கிறது என்பது தெரியும், தனக்கு விரோதமாக சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது என்பது தெரியும், தான் தேவனை ஆராதித்தால் அவனுக்கு சிங்க கெபிதான் அவனுக்கு இறுதியான தீர்ப்பு என்பது அவனுக்கு தெரியும். ஆனாலும் அவன் தான் முன்பு செய்து வந்த வழக்கத்தின்படியே என்ன பண்ணினான், அவன் தேவனை ஆராதிக்கிற ஒரு மனுஷனாக என்ன பண்ணினான், அவன் காணப்பட்டான். அப்போ சோதனையின் அளவு என்று சொல்லி என்னப்படலாம் பார்க்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க.
ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 15வது வசனம். நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், பேழையை நோவா உண்டு பண்ணும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறதான காரியம், நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், பேழையின் நீளம் 300 முழமும், பேழையின் நீளம் 300 முழமும், அதன் அகலம் 50 முழமும், அதன் அகலம் 50 முழமும், அதன் உயரம் 30 முழமுமாய் இருக்க அதன் வேண்டும். உயரம் 30 முழமுமாய் இருக்க வேண்டும். அப்ப ஆண்டவர் உயரத்தை குறித்து சொல்லும் பொழுது, பேழையினுடைய உயரத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், அது 30 முழ உயரத்தில் என்ன பண்ண வேண்டும், அது இருக்க வேண்டும். அப்ப 30 என்கிறதான இந்த வார்த்தைகளை என்ன பண்ணுகிறோம் நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். அதே போல் நீங்க பாத்தீங்க அப்படின்னா 1 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 2வது வசனத்துல இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. 1 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. சாலமோன் ராஜா கர்த்தருக்கு கட்டின ஆலயம், சாலமோன் ராஜா கர்த்தருக்கு கட்டின ஆலயம் 60 முழ நீளமும், 60 முழ நீளமும், 20 முழ அகலமும், 20 முழ அகலமும், 30 முழ உயரமுமாய் இருந்தது. 30 முழ உயரமுமாய் இருந்தது. பாருங்க, கர்த்தருடைய ஆலயம் அது 30 முழ உயரமாக அது என்ன பண்ணுகிறது, அது காணப்படுகிறது. அப்ப பேழையை நாம் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு ஒப்பிட்டு என்ன பண்ணுவோம், நாம் பேசுவோம். அப்ப பேழை அது 30 முழ உயரமா இருக்கிறது. அதே போல சாலமோன் கட்டின கர்த்தருடைய ஆலயத்தினுடைய உயரம் அது எப்படி காணப்பட்டது, 30 முழ உயரமாக என்ன பண்ணுது, அது காணப்பட்டது. எனவே நம்முடைய வாழ்க்கையில தேவன் சொன்னதான அந்த அந்த அளவின் அடிப்படையில நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதிகளும் காணப்படும் பொழுது அது சிறப்பானதாக இருக்கும். ஆண்டவர் ஜெபத்தை குறித்து சொல்லும் பொழுது 1 மணி நேரமாவது என்ன பண்ணக்கூடாதா, நீங்கள் விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா. அப்போ அந்த ஜெபத்திற்கான ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு குறைந்தபட்ச அளவு என்னது, 1 மணி நேரமாவது என்ன பண்ண ஜெபிக்கணும். இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, இரவு முழுவதும் என்ன பண்ணினார், அவர் ஜெபம் பண்ணினார். சாயங்கால வேளையிலே ஜெபம் பண்ணினார். அதிகாலையிலே இருட்டோடு எழுந்துப்ப என்ன பண்ணினார், அவர் ஜெபம் பண்ணினார். அவர் வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் ஜெபம் பண்ணினார். இப்படி சொல்லி பல காரியங்களை என்ன பண்ணலாம், நம்ம ஆண்டவரை குறித்து பார்க்கலாம். அப்ப ஆண்டவர் சொன்னதான ஒரு காரியம், நீங்கள் 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ தேவன் நமக்கு என்ன அளவு கொடுத்திருக்கிறாரோ, அப்ப தேவன் நமக்கு என்ன சொன்னாரோ அவைகளை நீங்களே நான் என்ன பண்ண வேண்டும், நாம் செய்யணும். ஏன் செய்யணும், எதுக்கு செய்யணும்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது. ஆண்டவர் சொன்னாரா, அவைகளை நம்ம அப்படியே கீழ்ப்படிந்து செய்யும் பொழுது தேவன் அவைகளிலே நமக்கு வைத்திருக்கிற நன்மைகளை நமக்கு தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்க போதுமானவர். ஹல்லேலூயா. லோத்துவையும் அவன் குடும்பத்தையும் சோதம் குமாராவிலிருந்து காப்பாற்றும்படி ஆபிரகாமுடைய ஜெபத்து நிமித்தமாக என்ன பண்ணுகிறார், ஆண்டவர் கிரியை செய்கிறார். அப்போ சோதம் குமாரா விட்டு நீங்க வெளியில போங்க, நான் இந்த பட்டணத்தை அழிக்க போறேன், பின்னிட்டு பார்க்க கூடாதுன்னு சொல்லும் பொழுது லோத்தினுடைய மனைவி மாத்திரம் வந்து என்ன சொன்னாங்க, ஏன் பின்னாடி திரும்ப பார்க்க கூடாது, நான் அப்படிதான் பார்ப்பேன். என்ன பண்ணாங்க, பின்னாடி திரும்பினாங்க, அப்படியே நின்றுட்டாங்க. சரிம்மா நீ என்ன பண்ண, இங்கே நில்லு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க. மற்ற 3 பேர் மாத்திரம் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க ஓடும்படியாக ஆண்டவர் செய்து விட்டு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை என்ன பண்ணும், நம்ம அதை அப்படியே நம்ம நிறைவேற்றணும். அடுத்து வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 30வது வசனம். அப்பொழுது அவன், நான் இன்னும் பேசுகிறேன், ஆண்டவருக்கு கோபம் வராமல் இருப்பதாக 30 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், நான் 30 நீதிமான்களை அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை என்றார். பாருங்க, இப்ப இது வேதத்தில் இருக்கதான ஒரு சிறப்பான ஒரு வேத பகுதி. அப்போ ஆபிரகாமும் தேவனும் அங்கே பேசிக் கொள்கிறார்கள். ஆபிரகாமுடைய வீட்டுக்கு வந்து ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், அவர் சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுகிறார், அவர் கடந்து செல்கிறார். அப்படி கடந்து செல்கிறதான நேரத்தில் நான் செய்ய போகிறது ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று சொல்லி தன் இருதயத்தின் பாரத்தை, தன்னுடைய இருதயத்தினுடைய ஏக்கத்தை ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தெரியப்படுத்தின பொழுது ஆபிரகாம் ஜெபிக்கிறார். அப்போ 50 என்கிற அந்த நம்பர்ல இருந்து ஆரம்பித்ததான ஆபிரகாம் லோத்துவுக்காக அவர் ஜெபம் பண்ணும் பொழுது அவர் அந்த இடத்துல 10 வரைக்கும் என்ன பண்ணுகிறார், அவர் அங்க ஜெபிக்கிறார். அப்ப அந்த இடையில வரக்கூடியதான அந்த நம்பர் தான் என்னது, 30 நீதிமான்கள் என்று சொல்லி என்ன பண்ணுகிறார், அவர் அங்க ஜெபிக்கிறார். அப்ப அந்த 30 என்பது அது எதுக்கு, அது ஒரு அடையாளமாக இருக்குது அப்படின்னா பாதுகாப்பிற்கு அது ஒரு அடையாளமாக என்ன பண்ணுகிறது இருக்கிறது. அப்போ 30 நீதிமான்கள் அங்கே கண்டாலோ, நீர் அதாவது காணப்பட்டாலோ அப்படி சொல்லி அங்க ஆபிரகாம் அங்க சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லாரு, நான் 30 நீதிமான்களை அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை என்று சொல்லி என்ன பண்ணுகிறார், ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப ஆபிரகாம் தன் வீட்டுக்காக ஜெபம் பண்ணல, அல்லது தன்னுடைய சொந்தக்காரன் லோத்துக்காக மட்டும் என்ன பண்ணல ஜெபம் பண்ணல, ஒரு தேசத்திற்காக ஜெபிக்கிறார். அப்ப ஒரு தேசம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்களை என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க.
அப்ப அப்படி அந்த கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறதான அந்த சூழ்நிலை மத்தியில அப்ப ஆபிரகாம் அங்க சொல்லி ஜெபிக்கிறதான அந்த 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 நீதிமான்களுடைய அந்த அளவு என்ன? ஆண்டவரே 50 நீதிமான்கள் இருந்தால் அவர்கள் நிமித்தம் நீர் இறங்காமல், ஆண்டவரே 40, ஆண்டவரே 30, ஆண்டவரே 20, ஆண்டவரே 10 என்று சொல்லி அந்த இடத்துல ஆபிரகாம் அந்த இடத்துல தேவ சமூகத்தில் அவர் இரக்கம் கேட்டு அவர் ஜெபிக்கிறார். ஆண்டவரே நீர் பாதுகாக்கணுமே, தேசத்தை பாதுகாக்கணுமே, தேசத்தின் ஜனங்களுக்கு நீர் இரக்கம் செய்யணுமே சொல்லி என்ன பண்ணுகிறார்? அந்த இடத்துல ஆபிரகாம் ஜெபிக்கிறார். அப்ப தேவன் நம்மிடத்திலும் எதிர்பார்க்கிறான காரியம் இதுதான். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒருவனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று சொல்லி என்ன பண்ணுகிறார்? ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில நம்ம தேசத்திற்காக என்ன பண்ணணும்? நம்ம ஜெபிக்கணும். நம்முடைய உறவினர்களுக்காக என்ன பண்ணணும்? நம்ம ஜெபிக்கணும். நம்முடைய நண்பர்களுக்காக என்ன பண்ணணும்? நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். நமக்காகவும் நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். இந்த இடத்துல ஆபிரகாம் தன்னுடைய உறவினராகிய லோத்துக்காக ஜெபிக்கிறான். சோதம் குமோரா அந்த பட்டணத்துக்காக என்ன பண்ணுகிறான்? ஜெபிக்கிறான். அப்ப 10 நீதிமான்கள் கூட அங்க இல்லை என்கிறதான அந்த நிலைமையினாலே தேவன் அதை அழிக்க வேண்டியதாயிடுச்சு. அப்ப தேவன் அவர் அழிவுக்கு தேவன் அல்ல, துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அப்ப 10 பேர் கூட இல்லையே அப்படிங்கிறதான சூழ்நிலை தான் என்ன பண்ணுகிறார்? ஆண்டவர் அந்த பட்டணத்தை அழிக்கிறார். ஒருவேளை ஆண்டோடைய இருதயத்தின் ஏக்கம் எப்படி இருந்திருக்கும்? ஆபிரகாம் இன்னும் ஜெபம் பண்ணுவானா? ஆண்டவரே 10 நீதிமான்கள் இருந்தால் நீர் அழிப்பீரோ சொல்லி கேட்டதான ஆபிரகாம். ஆண்டவரே 5 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ? ஆண்டவரே 2, 1 அப்படின்னு சொல்லி ஒருவேளை ஜெபம் பண்ணியிருந்தா ஒருவேளை ஆண்டவர் என்ன பண்ணிருக்கலாம்? ஆண்டவர் அந்த சோதோம் குமாராவை அழிக்கிற அந்த நாட்களை ஆண்டவர் தள்ளி போட்டிருக்கலாம். ஒருவேளை ஆபிரகாம் இந்நாட்கள் இருக்கிறபடி அங்க போய் லோத்துக்கு போய் சுவிசேஷம் சொல்லி அந்த சோதோம் குமாரால போய் சுவிசேஷம் சொல்லி இருந்தா ஒருவேளை நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினது போல அந்த பட்டணத்தார் என்ன பண்ணிருக்கலாம்? அவங்க மனம் திரும்பி இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆண்டவர் திறப்பிலே நிற்கிற மனிதர்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. திறப்பிலே நிற்கிற ஜனங்களை ஆண்டவர் தேடுகிறார். அப்ப 30 என்பது ஒரு பாதுகாப்பினுடைய ஒரு அளவாக என்ன பண்ணலாம்? நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். இன்னொரு வசனம் வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 15வது வசனம். பால் கொடுக்கிற 30 ஒட்டகங்களையும் அவைகளின் குட்டிகளையும் 40 கடாரிகளையும் 10 காளைகளையும் 20 கோழிகை கழுதைகளையும் 10 கழுதை குட்டிகளையும் பிரித்தெடுத்து. பாருங்க, இந்த இடத்துல யாக்கோபு ஏசாவை சந்திப்பதற்கு முன்பதாக ஏசாவுக்கு அவன் வெகுமதிகளை என்ன பண்ணுகிறான்? அனுப்பும்படி அவன் பிளான் பண்றான். அப்ப அவன் என்ன பண்ணுகிறானா? பால் கொடுக்கிற 30 ஒட்டகங்களை என்ன பண்ணுகிறான்? அவன் பிரிக்கிறான். பால் கொடுக்கிறதான 30 ஒட்டகங்களை பிரித்து தன் சகோதரனாகிய ஏசாவுக்கு அவைகளை கொடுக்கும்படியாக, வெகுமதியாக கொடுக்கும்படியாக என்ன பண்ணுகிறான்? அவன் அனுப்புகிறான். அப்போ 30 என்கிறான் அந்த காரியங்கள் வெகுமதியினுடைய ஒரு அடையாளமாக என்ன பண்ணுகிறது? அது காணப்படுகிறது. அப்ப முன்பு நான் இந்த வெகுமதிகளை அனுப்பி என் சகோதரனை சமாதானப்படுத்தி பின்பு அவன் முகத்தை என்ன பண்ணுவேன்? நான் தரிசிப்பேன், நான் பார்ப்பேன் என்று சொல்லி என்ன பண்ணுகிறான்? யாக்கோபு சொல்லுகிறான். அப்போ அந்த வெகுமதி என்பது அது கோபத்தை தணிப்பதற்கு ஒரு அடையாளமாக என்ன பண்ணுகிறது? அது அங்கே கொடுக்கப்படுகிறது. யாக்கோபு அவைகளை என்ன பண்ண செய்தான் அப்படிங்கிற காரியங்களை பார்க்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்ம இந்த 30 நாட்களும் நம்ம ஜெபம் பண்ணியிருக்கிறோம். அப்போ இந்த வசனத்தின் அடிப்படையில் இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது. அதெல்லாம் நம்ம தியானிக்கிறதுக்கு நம்மளுக்கு நேரம் போதாது. முக்கியமான சில காரியங்களை மாத்திரம் நான் சொல்லி இப்போ இந்த நேரத்தில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அவைகளுக்காக என்ன பண்ண போகிறோம்? நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்போ 30 என்பது அதில் நம்ம குறிப்பாக நம்ம பார்க்கும் பொழுது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41வது அதிகாரம் வசனம் 46 வாசிங்க. நீங்கள் வீட்டில் போயிட்டு நீங்கள் தியானிச்சிங்க அப்படின்னா இன்னும் நிறைய காரியங்கள் நீங்கள் தியானிக்கலாம். வாசிங்க, இந்த வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 41 வசனம் 46 வாசிங்க. யோசேப்பு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் போது, யோசேப்பு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது 30 வயதாயிருந்தான். 30 வயதாயிருந்தான். யோசேப்பு பார்வோனுடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு, யோசேப்பு பார்வோனுடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு எகிப்து தேசம் எங்கும் போய் சுற்றி பார்த்தான். எகிப்து தேசம் எங்கும் போய் சுற்றி பார்த்தான். ஹல்லேலூயா. அப்போ அந்த 30 என்பது எதை குறிக்கிறது அப்படின்னா தரிசனம் நிறைவேறுகிற வருடத்தை குறிக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ 30 நாட்கள் ஜெபம் பண்ணிருக்கிறோம். அப்போ நம்ம ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே எங்களை குறித்து நீர் வைத்திருக்கிற தரிசனம் என்ன பண்ணணும்? நிறைவேற்றப்படணும். ஹல்லேலூயா. அப்போ யோசேப்போட வாழ்க்கையில சிறு வயதுல ஆண்டவர் அவனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார், அவனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்தார். அந்த சொப்பனம் எப்பொழுது நிறைவேறுகிறது? யோசேப்பினுடைய 30வது வயதுல அந்த சொப்பனம் என்ன பண்ணுகிறது? நிறைவேறுகிறது. அப்ப ஆண்டவர்ட்ட நம்ம கேட்கணும், ஆண்டவரே
30 நாட்கள் நீங்க ஜெபிக்க வச்சிருக்கிறீங்க. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில நீர் எங்களை குறித்து வைத்திருக்கிறதான தரிசனம் என்ன பண்ணணும், நிறைவேறணும். ஹல்லேலூயா. அப்போ நீங்க இந்த நியூமராலஜி பார்க்குற ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எண்கள் அடிப்படையில் என்ன பண்ணுவாங்க, பார்ப்பாங்க. இது இந்த நம்பர் இதுதான் ராசியான நம்பரு. உதாரணத்துக்கு இப்போ 1980 அப்படின்னா அதை கூட்டி அதை கழிச்சு என்ன பண்ணுவாங்க, இந்த நம்பர் வந்து ராசியான நம்பர், இந்த நம்பர் ராசி இல்லாத நம்பர், இப்படிப்பட்ட நம்பர் வாங்க அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. அப்போ அது தவறு. அதை வந்து என்ன பண்ணலை, அதை நான் சொல்லலை. அப்போது வேதத்தின் அடிப்படையில் அந்த 30 அப்படிங்கிறதான காரியத்தை குறித்து நம்ம தியானித்து பார்க்கும் பொழுது, அப்போ பாருங்கள், யோசேப்போட வாழ்க்கையில் 30வது வயதில் என்ன பண்ணினார், ஆண்டவருடைய தரிசனத்தை சொப்பனத்தை நிறைவேற்றும்படி ஆண்டவர் செய்தார். பொருள் இங்கே இருக்கிறவங்களில் 30 வயசு உள்ளவங்க கேத்துக்கோங்க பார்க்கலாம். 30 வயசுல யாராச்சும் இருக்கிறீங்களா? எனக்கு சரியா 30 வயசு ஆகுது பாஸ்டர் அப்படின்னு சொல்லி. நம்ம அவங்களுக்கு 30 வயசாம்மா? சரி, அப்போ 30 வயசு இங்கே யாருமே இல்லை அப்படிதானே? அப்போ எல்லாரும் பக்கத்தில் இருக்கிறவங்களே காட்டுங்க. எனக்கு 16 வயசு தான் ஆகுது. ஹல்லேலூயா. ஒரு சிஸ்டர் யோசிக்கிறாங்க, பாஸ்டர் இது அநியாயமா தெரியலையா அப்படின்னு. சரி, என்றும் 16. ஹல்லேலூயா. சரி, அப்போ என்ன அப்படின்னா அந்த அந்த 30 வயது ஒருவேளை இப்போ உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். ஒன்று 30 வயசோட கம்மியாக இருக்கலாம், அல்லது 30 வயசோட என்ன பண்ணலாம், அதிகமாக வந்து என்ன பண்ணலாம் இருக்கலாம். 30 வயசுலோட அதிகமாக இருக்கலாம். கை தூக்கம் பார்க்கலாம். சரி, ஓகே. ஒரு சரி, நிறைய பேருக்கு வெக்கம், ஐயோ நமக்கு 30 வயசோட ஜாஸ்தி ஆயிடுச்சே கை தூக்குறது அப்படின்னு சொல்லி. சரி, ஒரு 10 பேர் இருக்கிறீங்க. 30 வயசோட கம்மியாக இருக்கிறவங்க கை தூக்கம் பார்க்கலாம். சில ஆட்கள் ரெண்டுக்குமே கை தூக்க மாட்டேங்கிறீங்களே. நீங்கள் இப்போ தான் பிறந்திருக்கிறீங்களா, புதிதாக பிறந்த குழந்தைகளை போல? சரி, அப்போது சரி, அதில் ஒரு 10-15 பேர் இருக்கிறீங்க வச்சுக்கோங்களேன். ஓகே, அப்போது 30 வயது ஆயிருந்தாலும் அல்லது 30 வயசுக்கு மேலே அல்லது 30 வயசோட கம்மியாக இருந்தாலும் விஷயம் ஒன்று தான், என்னை குறித்த தெய்வ தரிசனம் வந்து என்ன பண்ணணும், நிறைவேறணும். ஹல்லேலூயா. யோசேப்புக்கு 30வது வயதில் நிறைவேறுச்சு. நம்ம இப்போ அந்த 30 நாட்கள் ஜோம் பண்ணி இருக்கிறோம். ஆண்டவரே, அந்த தரிசனம் வந்து என்ன பண்ணணும், எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறணும். எங்களை குறித்து நீர் வைத்திருக்கிற தரிசனம் என்ன, எங்களை சபையை குறித்து, எங்களை குடும்பத்தை குறித்து, எங்களுடைய விசுவாசிகளை குறித்து நீங்கள் வைத்திருக்கிற தரிசனம் என்ன, தேவ திட்டம் என்ன, அதை நிறைவேறணும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் தேவனிடத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் நமக்கு உதவி செய்தவர் நம்மை நடத்துவதற்கு போதுமானவராக இருக்கிறார். இன்னொரு வசனம் வாசிங்க, 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 4வது வசனம். தாவீது ராஜாவாகும் போது 30 வயதாயிருந்தான். அவன் 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். பாருங்க, வசனங்கள் எப்படி நம்ம தியானிக்கும் பொழுதுதான் ரொம்ப ஆச்சரியமா என்ன பண்ணது இருக்கு. பாருங்க, யோசேப்பு அவர் சகோதரர்களால் விற்று போடப்படுகிறாரு, குழியில போடப்படுகிறாரு, எகிப்துக்கு அடிமையா போறாரு, சிறைச்சாலையில் என்ன பண்ணுகிறாரு, அங்க அவர் சிறை கைதியாக அவர் அங்க இருக்கிறாரு. அப்ப இப்படிப்பட்ட பல பாடுகள் மத்தியில் கடந்து போனாலும் அந்த 30வது வயதில் என்ன பண்ணுகிறது, அவருடைய தரிசனம் நிறைவேறுகிறது. அடுத்து இங்க பாத்தீங்கன்னா தாவீது என்ன பண்ணுகிறார், தன்னுடைய 30வது வயதில் என்ன பண்ணுகிறார், அவர் ராஜாவாக அவர் அங்கே அபிஷேகம் பண்ணப்படுகிறார். 40 வருட காலம் என்ன பண்ணுகிறார், அவர் தேசத்தை அவர் அங்கே ஆளுகை செய்கிற ஒரு ராஜாவாக என்ன பண்ணுகிறார், அவர் அங்கே வீற்றிருக்கிறார். அப்போ தாவீது ராஜாவானதான அந்த ஒரு வயது, அது வந்து என்னது 30. அப்ப இது எதற்கு அடையாளம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அபிஷேகம் செயல்படுத்தப்பட்டதான வயது. அப்போ சாமுவேல் ஒரு நாள் வந்தார், ஈசாய் உன்னுடைய குடும்பத்திற்கு அவன் பிள்ளைகளாம் அப்படி உன்னோட பிள்ளைகளா கூப்பிட்டு வா, எனக்கு முன்னாடி கடந்து போக பண்ணு அடிச்சு சொல்லும் பொழுது சாமுவேலுக்கு பக்கத்துல ஆண்டவர் நின்றுக்கிட்டு 1 இல்லை ரிஜெக்ட், 2 அல்லது ரிஜெக்ட், 3 இல்லை, 4 இல்லை, 5 இல்லை, 6 இல்லை, 7 இல்லை. அப்ப 7 பிள்ளைகள். அப்ப எல்லா பிள்ளையும் அனுப்பிச்சிட்டப்பா, இவ்வளவுதான் பிள்ளைகள், அப்படியா இன்னும் வேற பிள்ளை இல்லையா அப்படின்னு யோசிக்கும் போது அப்பதான் தகப்பனுக்கு ஞாபகம் வருது, ஆமா இன்னும் ஒரு பையன் இருக்கிறான், அவன் என்ன பண்றான், அவன் வனாந்தரத்தில் ஆடு மேய்ச்சிருக்கான், அவனை கூட்டு வா. அப்ப அவனை கடந்து போக படின பொழுது சாமுவேல் பக்கத்தில் என்னதான கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, தாவீது பக்கத்துல போய் நின்று, இவன் தான் நீ எழுந்து என்ன பண்ணு, இவனை அபிஷேகம் பண்ணு சொல்லி என்ன பண்ணுகிறார், அந்த இடத்துல சொல்லுகிறதான அந்த வார்த்தைகள் என்ன பண்ணுகிறோம், நம்ம கவனிக்கிறோம். அப்போ தாவீது அந்த சாமுவேல் சத்துருக்களுக்கு முன்பதாக, சகோதரர்களுக்கு முன்பதாக, சகல ஜனங்களுக்கு முன்பதாக அவர் அபிஷேகம் பண்ணுவித்தார். அந்த அபிஷேகத்தினுடைய நிறைவேறுதல், அந்த அபிஷேகம் செயல்பட்டதான அந்த வயதை பார்த்தீங்கன்னா அது வந்து என்னது 30வது வயது. எதற்காக அபிஷேகம் பண்ணினாரோ, அப்ப எதற்காக தேவன் தாவீது அபிஷேகம் பண்ணினார், இஸ்ரவேல் தேசத்திற்கு ராஜாவா இருக்கும்படி தேவன் அபிஷேகம் பண்ணினார். அப்ப அந்த அபிஷேகம் செயல்படுத்தப்பட்டதான் அந்த வயது வந்து என்னது 30வது வயது என்கிறத என்ன பண்ணுகிறோம், நம்ம அதுல நம்ம பார்க்கிறோம்.
ஸோ அடுத்து வாசிங்க, இன்னொரு ஒரு ஒரு வசனத்தை வாசிங்க. அப்போ தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நம்ம எதற்காக நம்மை அபிஷேகித்தாரோ, நம்மை ரட்சித்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு, நம்மை அபிஷேகம் பண்ணதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. தாவீதை அபிஷேகம் பண்ணி கோலியாத்தை ஜெயிக்கும்படி ஆண்டவர் செய்து, இஸ்ரவேல் தேசத்தை ஆளும்படி ஆண்டவர் செய்து, அவன் தன்னுடைய இருதயத்தின் உண்மையின் படியும் தன் கைகளின் திறமையின் படியும் என் ஜனங்களை நடத்துவான்னு சொல்லி என்ன பண்ணார், ஆண்டவர் தாவீதை நம்பி இருந்தார். அது போல நம்மை குறித்ததான ஒரு நம்பிக்கை உண்டு. தேவன் நம்மை ரட்சித்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு, நம்மை அபிஷேகம் பண்ணதற்கு ஒரு நோக்கம் உண்டு. எனவே தேவன் நம்மை அபிஷேகம் பண்ணதற்கு 2 நோக்கத்தை பொதுவாக நம்ம சொல்லலாம். ஒன்று நம்முடைய பக்தி விருத்திக்காக, இன்னொன்று மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி. அல்லேலூயா. அப்போ அபிஷேகத்தை பெற்றுட்டு வெறும் அந்நிய பாஷை பேசிட்டு போகிறது மாத்திரமல்ல, என்ன பண்ணும், மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக என்ன பண்ணும், மாறணும். அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க என்ன பண்ணினேன், அபிஷேகம் பண்ணப்பட்டேன். அல்லேலூயா. அப்ப சிறுமைப்பட்டவர்கள், கட்டுண்டவர்கள், அவர்களை விடுதலையாக்கவும், அப்ப இதற்காக தான் என்ன பண்ணினார், ஆண்டவர் என்னை அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து சொல்லப்பட்டிருக்க அந்த வேத பகுதி என்ன பண்ணுகிறார், வேதத்தில் அவர் வாசிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவன் நம்மை அபிஷேகித்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. சரி, இப்போ ஒரு வசனம் வாசிங்க. லூக்கா 3வது அதிகாரம் 27வது வசனம் வாசிங்க. லூக்கா 3வது அதிகாரம் 27வது வசனம். யோவன்னா ரேசாவின் குமாரன். லூக்கா 3வது அதிகாரம் 23வது வசனம். அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயது உள்ளவர் ஆனார். அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயது உள்ளவரானார். அவர் யோசேப்பின் குமாரன் என்று அவர் யோசேப்பின் குமாரர் எனப்பட்டார். அந்த யோசேப்பு ஏலியின் குமாரன். பாருங்க, இதுல நம்ம பார்க்கிறோம், இயேசு தன்னுடைய 30வது வயதில் தான் என்ன பண்ணுகிறார், அவர் ஊழியத்தை அவர் ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. 30வது வயதில் தான் என்ன பண்ணுகிறார், போய் யோவான் ஸ்நானகன் மூலமாக அவர் ஞானஸ்நானம் பெற்று, அவர் அபிஷேகத்தை பெற்று 40 நாட்கள் அவர் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி தன்னுடைய 30வது வயதுல தான் தன்னுடைய ஊழியத்தை என்ன பண்ணுகிறார், ஆண்டவர் அங்கே ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. அப்ப அந்த 30 என்கிறதான அந்த ஒரு நம்பர், அது குறிப்பிடத்தக்கதான ஒரு நம்பராக என்ன பண்ணுகிறது, வேதத்துல அது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ 30வது வயதுல ஆண்டவர் ஊழியத்தை தொடங்கி எத்தனை வருஷம் தான் ஆண்டவர் ஊழியம் செஞ்சாரு, 3.5 வருஷம். பைபிள் காலேஜ் படிக்கிற மாதிரி 3.5 வருஷம் என்ன பண்ணாரு, அழகா ஊழியத்தை செஞ்சு நேர்த்தியா முடிச்சுட்டு என்ன பண்ணாரு, ஆண்டவர் அவர் இந்த உலகத்திலிருந்து அவர் பரலோகத்திற்கு கடந்து சென்றிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அவரை குறித்து சொல்லும்போது சொல்லுவாங்க, அப்ப இயேசு வாழ்ந்த காலத்துல தான் யார் அங்க இருந்தா, பிரவி சப்பானி அங்க இருந்தான். அப்போ அலங்கார வாசல்ல நாள்தோறும் உட்கார்ந்து பிச்சை எடுத்துட்டு இருந்தான அந்த பிரவி சப்பானி, அவனும் அந்த 3.5 வருஷத்துல என்ன பண்ணினா அந்த ஆலயத்துல தான் இருந்தான். ஆண்டவர் அவனை சுகப்படுத்தல. ஏன் சுகப்படுத்தல, எனக்கு பின்னாடி இந்த சீஷர்கள் வர்றாங்க, பேதுரு யோவான் மூலமாக என்ன பண்ணுவேன், நான் இந்த பிறவி சப்பானி என்ன பண்ணுவேன், சுகப்படுத்துவேன்னு சொல்லி என்ன பண்ணார் ஆண்டவர், அதை குறித்து ஆண்டவர் திட்டம் பண்ணியிருந்தார். அப்ப 12 வருடமாக பெரும்பாடுள்ளதான ஸ்திரீ. அப்ப இயேசு வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க, அவங்க வியாதிப்பட்டு இருக்கிறாங்க. அநேக வைத்தியர் இடத்துல போய் காமிச்சு அநேக ஆஸ்திகளை செலவு பண்ணி என்ன பண்ணல, அவங்களுக்கு சுகம் கிடைக்கல. அப்ப இயேசு அவர் தன்னுடைய 3 வருட அந்த ஊழியத்தின் அந்த பகுதிகளை தான் என்ன பண்ணுகிறார், ஆண்டவர் அந்த 12 வருடமாக பெரும்பாடு உள்ளதான ஸ்திரியை என்ன பண்ணுகிறார், ஆண்டவர் சுகப்படுத்துகிறார். அல்லேலூயா. முதல் மாசத்திலே ஆண்டவர் சந்திச்சு, அம்மா நீ ரொம்ப கஷ்டப்படுறியாம்மா, நான் உன்னை சுகப்படுத்துறேன்னு சொல்லி என்ன பண்ணல, ஆண்டவர் சுகப்படுத்தல. என்ன நோக்கம் நம்மளுக்கு தெரியாது, என்ன தேவ திட்டம் நம்மளுக்கு தெரியாது. அப்ப இந்நாள் இருக்கிறபடி நம்ம அநேகருக்கு சாட்சி உள்ள ஒரு மகளாய் அந்த சகோதரி திகழும்படியாக 12 வருடங்களோட வாழ்க்கையில் என்ன பண்ணாங்க, அவங்க அந்த பாடுகள் மத்தியில் கடந்து போனாங்க. ஆனால் விசுவாசத்தோடு கூட ஆண்டோட வஸ்திரத்தை தொட்ட பொழுது அந்த 3.5 வருட ஆண்டோட அந்த ஊழியத்தின் பகுதிகள் என்ன பண்ணாங்க, அவங்க சுகத்தை பெற்றுக்கொண்டாங்கிறத என்ன பண்ணுறோம் பார்க்குறோம். அப்போ இயேசு தன்னுடைய 30வது வயதில் என்ன பண்ணார், அவர் தன்னுடைய ஊழியத்தை என்ன பண்ணினார், அவர் ஆரம்பித்தார். சரி, இப்போ ஏசப்பா ஏன் 30வது வயதில் ஊழியத்தை அவர் ஆரம்பித்தார் அப்படிங்கிறதான கேள்வி எத்தனை பேருக்கு இருக்குது? அல்லேலூயா. எனக்கு இருக்குது. நான் கேட்டிருக்கேன் ஆண்டவர், நீங்கள் ஏன் 30வது வயசில் ஊழியத்தை ஆரம்பிச்சிங்க? அப்போ 12வது வயசில் ஏசப்பா என்ன பண்ணார், தேவனுடைய ஆலயத்தில் அவர் இருக்கிறார். போதகர் மத்தியிலிருந்து என்ன பண்ணார், அவர் கேள்வி கேட்கிறாரு. அவர் கேட்ட கேள்வியை பார்த்து என்ன பண்ணாங்க, அவங்களாம் ஆச்சரியப்பட்டாங்க. அப்போ இயேசுடைய தாயாகிய மரியாளும் யோசேப்பும் என்ன பண்ணாங்க, அவர் சொந்தக்காரங்க கூட்டத்தில் இருக்கிறாரு சில அவர் நினைச்சு என்ன பண்ணாங்க, அவர் விட்டுட்டு போயிட்டாங்க. 3 நாள் ஆயிடுச்சு. மறுபடியும் அவர் தேடி வந்து, நாங்களுமே எல்லா இடத்துலையும் தேடினோமே, நாங்களுமே மிகுந்த விசாரத்தோடு தேடினோமே சொல்லும் போது, அப்போ ஆண்டவர் சொல்லாரு, நான் என் பிதாவுக்கு அடுத்தவைகள் இருக்குன்னு சொல்லி நீங்கள் அறியாது இருக்கிறீங்களா? அப்போ ஆண்டவர் சொன்ன அந்த பதில் என்ன பண்ணல, அவங்களுக்கு புரியல. தாய் தகப்பனுக்கு என்ன பண்ணல, புரியல.
அப்போ ஆண்டவர் இந்த உலகத்துல வந்ததான நோக்கம் என்ன, அவரை குறித்ததான தேவ திட்டம் என்ன, பிதாவின் திட்டம் என்ன, அப்ப அதை குறித்து என்ன பண்ண அவங்க சரியா அவங்க வந்து அதை விளங்கி கொள்ள. ஆனால் மரியாள் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் மனதிலே வைத்து என்ன பண்ணால் அவர் சிந்தனை பண்ணினாள். எனவே மரியாள் இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுந்த பிறகு என்ன பண்ணுகிறாங்க, அவங்க அந்த அபிஷேக கூட்டத்தில் அவங்க கலந்து கொண்டு பெந்தைக்கோஸ்தே நாளிலே அவர்களும் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காக ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு தேவ ஒரு சகோதரியாக என்ன பண்ணாங்க, அவங்க தேவ சாயலை என்ன பண்ணாங்க அவங்க அடைந்தார்கள் அப்படிங்கிறதான காரியத்தை என்ன பண்ணுகிறோம் நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ அந்த அந்த 12வது வயதுல அப்போ தன்னுடைய தாய் தகப்பன் தன்னை நம்பாதபடினாலே இயேசு கிறிஸ்து அந்த 12 வயதுல இருந்து 30 வயது வரைக்கும் என்ன பண்ணுகிறார், தன்னுடைய வீட்டுக்கு சென்று தன்னுடைய தாய் தகப்பன்மாருக்கு என்ன பண்ணுகிறார், அவர் அங்கே கீழ்ப்படிந்து இருக்கிறார். அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுறார், ஆண்டவர் அங்கே பணிவிடை செய்கிறார். அப்போ யோசேப்பு வந்து என்ன பண்ணுறார், அவர் தச்சருடைய அந்த வேலைகளை செய்கிறார். எனவே இயேசுவும் என்ன பண்ணியிருக்கணும், அந்த தச்சு தொழில தான் என்ன பண்ணியிருக்கணும், அவரும் செஞ்சிருக்கணும். அதுதானே. அப்போ யோசேப்பை குறித்து பின் பகுதிகள் ஏன் அதிகமாக சொல்லப்படலை அப்படின்னா, ஒருவேளை யோசேப்பு இடையில என்ன பண்ணிருக்கலாம், அவர் மரித்து இருக்கலாம் சொல்லி என்ன பண்ணுறாங்க வேத பண்டிதர்கள் சொல்லுகிறாங்க. எனவே அந்த தகப்பன் மரிக்கும் பொழுது மூத்த மகன் தான் என்ன பண்ண வேண்டும், குடும்பத்துடைய பொறுப்பு முழுவதையும் அவன் எடுத்து அந்த குடும்பத்தை நடத்த வேண்டும். எனவேதான் இயேசு கிறிஸ்து அவர் என்ன பண்ணுகிறார், அந்த குடும்ப பொறுப்பை எடுத்து என்ன பண்ணுகிறார், 30 வயது வரையிலும் தன்னுடைய குடும்பத்தை நடத்துகிறதான இந்த பொறுப்பை என்ன பண்ணுகிறார், ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். அப்ப எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் ஏன் அவர் 30வது வயதுல அவர் ஊழியத்துக்கு கிளம்பினார் அப்படிங்கிற காரியத்தை குறித்து யோசிக்கும் பொழுது, இந்த வசனத்தை கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி இந்த வசனத்தை தியானிச்சுட்டு இருந்தேன். அப்ப தியானிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு வசனத்தை ஆண்டவர் காண்பித்தார். அந்த வசனத்தை வாசிங்க. எண்ணாகமத்து புஸ்தகம் 4வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. எண்ணாகமத்து புஸ்தகம் 4வது அதிகாரம் 3வது வசனம். ஆசரிப்பு கூடாரத்திலே வேலை செய்யும் சேனைக்கு உட்படத்தக்க, ஆசரிப்பு கூடாரத்திலே வேலை செய்யும் சேனைக்கு உட்படத்தக்க 30 வயது முதல் 50 வயது வரைக்கும் 50 வயது வரைக்கும் உள்ள எல்லாரையும் எண்ணி தொகையிடுவாயாக. ஹல்லேலூயா. நம்ம இங்க பார்க்கிறோம், ஆசரிப்பு கூடாரத்துல வேலை செய்யணும்னா அப்போ அதுக்கு ஒரு சேனையை என்ன பண்ணுகிறார், ஆண்டவர் அங்க ஆயத்தப்படுத்தி வைக்கிறார். அப்ப அந்த சேனையில சேரக்கூடியவங்களுடைய அந்த வாலிபர்களுடைய அந்த அந்த ஜனங்களுடைய அந்த வயதை வந்து என்னவா 30 வயது முதல் துவங்கி 50 வயது வரைக்கும் என்ன பண்ணுகிறது, அது இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால இப்போ நீங்க யோசிக்க கூடாது, பாஸ்டர் எனக்கு 50 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, அதனால எனக்கு ரிட்டைர்மெண்ட் கொடுங்க பாஸ்டர், ஓய்வு கொடுங்க பாஸ்டர், நான் சர்ச்சில் நான் ஊழியம்லாம் செய்யறது எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லி யோசிக்கக்கூடாது. இப்போ நம்மளுக்கு ரிட்டைர்மெண்ட்டே கிடையாது. அப்படிதானே. நம்ம என்னைக்கு ரசிக்கப்பட்டோமோ அணிலிருந்து வந்து என்னது, அந்த மூச்சு காத்து நிற்கிற வரைக்கும் என்ன பண்ணணும், நம்ம ஆண்டவருக்காக நாம் பிரயாசப்படுகிறவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் ஓய்வு கேட்டார், ஆண்டவரே எனக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுங்க, ரொம்ப ஊழியம் செஞ்சுட்டு ரொம்ப களைச்சிட்டேன். அப்போது அவர் போகிறதான வழியில் மாட்டு வண்டி போச்சான். அப்போ அதில் ஒரு மாடு என்ன பண்ணிச்சான், அப்படியே நுர தள்ளி என்ன பண்ணிச்சான், கீழே விழுந்து அப்படியே இறந்துருச்சான். அப்போ அதனுடைய வாயிலிருந்து நுரையா போயிட்டுருக்குது. மாட்டுக்காரன் அதை கவனிக்கல, என்ன பண்ண அந்த மாட்டை அடித்தானா. அப்போ அடிக்கும்போது இந்த ஊழியக்காரர் அந்த அந்த மாட்டுக்காரனை பார்த்து சொன்னாராம், ஏன் அந்த மாட்டை ஏன் ரொம்ப போட்டு அடிக்கிற, அந்த மாடு இறந்துருச்சு பாரு, அந்த மாட்டில் வாயிலிருந்து என்ன பண்ணுறது நுர வருது பாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரா சொன்னார். உடனே மாட்டுக்காரர் இறங்கி பார்த்துருக்கிறா, மாடு இறந்துருச்சு. அப்போது பார்த்துட்டு என்ன பண்ணானா, அந்த மாட்டுக்காரர் அதுக்குரியதான காரியங்களை செஞ்சுட்டு இருந்தானா. இந்த ஊழியக்காரர் இந்த இடத்த விட்டு கலந்து செல்லும் பொழுது ஆண்டவர் சொன்னாரா, நீ உனக்கு ஓய்வு கேட்குறாயே பாரு, இந்த மாடு தன் எஜமானுக்காக தன் உயிர் பிரிகிற வரைக்கும் என்ன பண்ணிருக்குது, அது அந்த பணிகளை செஞ்சிருக்குது, நீ ஏன் எனக்காக அப்படி செய்யக்கூடாது என்ன பண்ணார், ஆண்டவர் கேட்டார். இப்போ வாயில்லாத ஒரு மாடு தன் எஜமானுக்காக சாகிற வரைக்கும் அது உழைத்திருக்கும் பொழுது நீ எனக்காக நீ வேலை செய்யணும்னு சொல்லி என்ன பண்ணார் ஆண்டவர். அந்த ஊழியக்காரரை உற்சாகப்படுத்தினாரா, அந்த ஊழியக்காரர் தன்னை அர்ப்பணித்தாரா. ஹல்லேலூயா. அப்போ அது போல் நம்முடைய வாழ்க்கையில நம்மளுக்கு ரிட்டைர்மெண்டே கிடையாது. ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய சுவாசம் செல்கிற வரையிலும் கர்த்தருக்கு சாட்சியாக இருந்து கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்ற தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து அவர் ஏன் தன்னுடைய 30வது வயதுல அவர் ஊழியத்துக்கு வந்தார் அப்படின்னா, அப்போ நான் யோசிக்கிறேன், அப்போ முழு வேத வசனத்தினுடைய அந்த நிறைவேறுதலை தன் வாழ்க்கையை கடைபிடிப்பதற்காக, வேத வசனத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல 30 வயது முதல் 50 வயது வரைக்கும் உள்ள எல்லாரையும் எண்ணி தொகையிடுவாயாக என்று சொல்லப்பட்டதான இந்த வசனத்தின் அடிப்படையில ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வேலைகளை செய்வதற்கு அந்த சேனைக்கு உட்படத்தக்கதாக இயேசு தம்முடைய 30வது வயதில் என்ன பண்ணினார், அவர் ஊழியத்தை அவர் ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. அப்ப நாமும் நம்முடைய வாழ்க்கையில
தேவன் நமக்கென்று வைத்திருக்கிறதான அந்த ஊழியத்தை நாம் செய்து ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக நடக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. சரி, நிறைய காரியங்கள் இருக்கிறது. இதோடு கூட நம்ம முடிக்கலாம். நம்ம எல்லாரும் நம்ம எழுமி நிற்போம். எழுமி நின்று கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தை நம்ம நோக்கி பார்ப்போம். நோக்கி பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 30வது வயதுல யோசேப்பு அவன் பார்வோனுக்கு முன்பதாக அவன் நின்றான். ஹல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையில தரிசனம் நிறைவேறினது, அவருடைய வாழ்க்கையில சொப்பனம் நிறைவேறினது. கைகளை உயர்த்தி தேவ சமூகத்துல நம்ம எல்லாரும் நம்ம ஜெபிக்க போகிறோம். எங்க ஆண்டவரே, எங்க சபையை குறித்து நீங்க என்ன தரிசனம் வச்சிருக்கிறீங்க? ஆண்டவரே, எங்களை குறித்து நீங்கள் என்ன தரிசனம் வச்சுருக்கிறீங்க? எங்கள் குடும்பத்தை குறித்து நீங்கள் என்ன தரிசனம் வச்சுருக்கிறீங்க? அந்த தரிசனம் நிறைவேறணும் ஆண்டவரேன்னு சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்தரை எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றியோடு கூட உங்களை அங்கே துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ செய்ய நினைத்தது தடைபடாது. ஹல்லேலூயா. எனக்காக யாவையும் செய்கிறதான தேவனே என்று சொல்லி ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தி பாடுவோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. உம் வேலைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும். உம் வேலைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும். நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் இருப்பதால் கலக்கமில்லை. காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் இருப்பதால் கலக்கமில்லை. என்னோடு நீ சொன்ன வார்த்தையை எனக்காக நிறைவேற்றுவே. என்னோடு நீ சொன்ன வார்த்தையை எனக்காக நிறைவேற்றுவே. நீ செய்ய நினைத்தது நல்ல கைகளை தட்டி எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. தடை போல சத்துரு வாசலை அடைத்தாலும் தடைகளை உடைக்கும் நீ என் முன்னால் நடந்து செல்வீர். தடை போல சத்துரு வாசலை அடைத்தாலும் தடைகளை உடைக்கும் நீ என் முன்னாய் நடந்து செல்வீர். எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால் காண செய்வீர். எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால் காண செய்வீர். நீ செய்ய நினைத்தது தடைபடாது. நல்ல கைகளை தட்டி எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும்
செய்யும் தேவனே. வேலைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும். வேலைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும். நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நல்ல கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை எல்லாரும் மகிமைப்படுத்துங்க. நல்ல அந்நிய பாஷையில பேசி நல்ல ஆவியில் நிரம்பி ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ரீகாத்தா லகாதா ல ஷாகா லகாதா ரபா லகாதா ரக்காபா ரகாதா ரபா லஷிக லகாதா உருபி ரபா ரபா ரபி ரபா 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 லபா கலகதா ரபா ரபா லபா லபா லபா. நல்ல 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 ஜோமனுங்க. இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்ற வயது 30. இயேசு கிறிஸ்து அபிஷேகத்தை பெற்றதான அந்த வயது 30. நல்ல கைகளை தட்டி ரகாதா லபா காதா ல ஷாகா லகாதா ரபா ரபா ரீபா லகாதா ல ஷெப ரபா ரபா காதா ரபா 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 ரகாதா லபா கலகதலு ஷிகலகதா ரீபா ரபா 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 ரீகலகதா ரீபா ரபா ரபா லபா. இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தை ஆரம்பித்ததான அந்த வயது 30. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தரை நல்ல மகிமைப்படுத்துங்க. என்னை குறித்த தேவ திட்டம், என்னை குறித்ததான தேவ தரிசனம் ரீபா காதா லக்காபா ரகாதா லபா காதா ல ஷகலகதா ரபா என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்றப்படட்டும்ப்பா, என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்றப்படட்டும்ப்பா. சொல்லி ஜெபம் பண்ணுங்க, சொல்லி ஜெபம் பண்ணுங்க. பெற்றோர்கள் உங்க பிள்ளைகளுக்காக சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஓ சோதர பிள்ளைகள், ஓ உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்க குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்க பெற்றோருக்காக ஜெபம் பண்ணுங்க, கணவன் மனைவிக்காக ஜெபம் பண்ணுங்க, மனைவி கணவனுக்காக ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் சபைக்காக ஜெபிப்போம், எல்லாரும் பட்டணத்துக்காக ஜெபிப்போம், எல்லாரும் தேசத்திற்காக ஜெபிப்போம். ஓ யோசேப்பை குறித்ததான தேவ திட்டம், தேவ தரிசனம் நிறைவேற்றப்பட்டது போல நல்ல கைகளை தட்டி நல்ல கைகளை தட்டி ஆண்டவரே எங்களுடைய தேசத்துல, ஆண்டவரே அப்பா எங்களுடைய தேசத்தை குறித்ததான தேவ திட்டம் நிறைவேற்றப்படட்டும்பா சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ரக்கபா லகதா ரபலா பலபா. தேசத்துல ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் உண்டாகும். ஓ அந்த எழுப்புதல் நம்முடைய சென்னை பட்டணத்திலிருந்து ஆரம்பிக்கும் சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். ஓ எத்தனையோ தேவதாசர்கள் அதை தீர்க்கதரிசனமா சொல்லி இருக்கிறாங்க. நல்ல கைகளை தட்டி நல்ல கர்த்தருடைய நாமத்தை நல்ல மகிமைப்படுத்துங்க. தமிழ்நாட்டிலிருந்து ஒரு எழுப்புதல் புறப்பட்டு இந்திய தேசத்தினுடைய பல பகுதிகள் அதை பற்றி பிடிக்கும். அந்த எழுப்புதல் முழு உலகத்திற்கும் ஓ ஒரு ஆசீர்வாதமாக மாறும் என்று சொல்லி ஓ அநேக தேவ மனிதர்கள் ஓ கர்த்தருடைய வார்த்தைகளை உரைத்திருக்கிறாங்க. நல்ல கைகளை தட்டி நல்ல கைகளை தட்டி ஒரு எழுப்புதல் அங்க சந்திக்கணும்ப்பா, ஒரு எழுப்புதல் எங்க தேசம் சந்திக்கணும்ப்பா. எங்க தமிழ்நாட்டில் ஒரு எழுப்புதல் வேணும், எங்க சென்னை பட்டணத்துல ஒரு எழுப்புதல் வேணும், இந்த கோடம்பாக்கத்துல ஒரு எழுப்புதல் வேணும், இந்த சாரூர் பெந்தைக்கோஸ்து சபையில ஒரு எழுப்புதல் வேணும், எங்க தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு எழுப்புதல், எங்க குடும்பத்துல ஒரு எழுப்புதல், எங்க விசுவாசிகள் மத்தியில ஒரு எழுப்புதல். ரீகாதா ரபா காதா ஷகலகதா ரபலபா ரீகாதரல கதரல கதரிகலகதலு ஷகலகதா ரபா ரப்ப காதா ரபா காதா லகதல ஷகலகதா ரபரபா ரெக்கதரில கதலு ஷகலகதரி வரபரபரபலபா. யோசேப்புக்குள்ள கர்த்தர் வைத்த தரிசனத்தை, யோசேப்புக்குள்ள கர்த்தர் வைத்த தேவ திட்டத்தை, யோசேப்புக்குள்ள கர்த்தர் வைத்ததான தேவ சித்தத்தை நீங்க நிறைவேற்றினீங்களேப்பா. அது போல ஆண்டவரே எங்க சபைக்குள்ள நீங்க வைத்திருக்கிற தேவ திட்டத்தை நிறைவேற்றுங்க. எங்களை குறித்து நீங்க வச்சிருக்கிற தேவ திட்டத்தை நிறைவேற்றுங்க. ரீகாதா லபா காதல ஷகலகதரபலபா ரக்காதா லபா லபா கலகதரபலபலபா. நல்ல கைகளை தட்டி நல்ல கைகளை தட்டி நல்ல ஆவியில் நிரம்பி நல்ல கர்த்தரை துதிங்க. ஓ தாவீதை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினார். தாவீது கோலியாத்தை ஜெயித்தான். தாவீது அவன் ராஜாவாக இஸ்ரவேல் தேசத்துல ராஜாவாக அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டான். அவன் அபிஷேகம் செயல்படுத்தப்பட்டதான அந்த வருஷம் 30வது வயது. நல்ல கைகளை தட்டி ரேகாபா லகாதல ஷகலகதர. தேவன் நம்மை தம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவி பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக நம்மை ராஜாக்களாக ஆசாரியர்களாக அவர் நம்மை அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரு. நல்ல நல்ல ஜெபம் பண்ணுங்க தேவ பிள்ளையே, நல்ல ஜெபம் பண்ணுங்க தேவ பிள்ளையே, நல்ல ஜெபம் பண்ணுங்க. ரீபா லகாதல கதரபா லபா ரீகாதல லகாதல ஷகலகதர பரபா ரீகாதல கலகதல ஷகலகதரி பரபரபா ரபா பாபா கத ரபா லகாதல கதல கத ரூபலபு லிஷிகலகத ரபலபா. கோலியாத்தின் ஆவிகள் அழிக்கப்படத்தக்கதாக
ரக்கதலபா ரிகத ரகதல ஷக்கலக தரிபரபலபலபா ரிகதரப லகதரிபலபா. தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு ஆட்சி அமையத்தக்கதாக, தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றதான தேவனுடைய திட்டம், தேவனுடைய செயல் அவைகள் நிறைவேற்றப்படத்தக்கதாக கர்த்தர் தம்முடைய வல்லமை ஆண்டவர் விளங்க பண்ணும்படி நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவர் தாவீதை குறித்து சொன்னதான ஒரு வார்த்தை, தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன். ஹல்லேலூயா. ஓ என் இருதயத்துல அவன் ஏற்றபடி என் ஜனத்தை நடத்துவான்னு சொல்லி ஆண்டவர் நம்பி இருந்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோத்திர ஆடுகளின் பிறகு அலைந்ததான தாவீதை நான் கண்டுபிடித்தேன். அவன் தன்னுடைய இருதயத்தின் உண்மையின் படியும் தன் கைகளின் சோத்திரம் அந்த திறமையின் படியும் என் ஜனத்தை நடத்துவான் என்று சொல்லி ஆண்டவர் தாவீதை ஆண்டவர் ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஆண்டவரே எங்க இருதயத்துல உண்மை வேணும்ப்பா, எங்க இருதயத்துல நீங்க எதிர்பார்க்கிற உண்மை வேணும் ஆண்டவரே சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எங்க குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நீங்க எதிர்பார்க்கிற அந்த உண்மை வேணும்ப்பா. இருதயத்துல கை வச்சு ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். இருதயத்துல கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நீங்க எதிர்பார்க்கிற உண்மை என்னுடைய இருதயத்துல வேணும் ஆண்டவரே, என்னுடைய இருதயத்துல வேணும்ப்பா. ஆண்டவரே நீங்க எதிர்பார்க்கிற திறமைகள் என்னுடைய கரங்கள்ல வேணும்ப்பா சொல்லி ஜெபம் பண்ணுங்க, சொல்லி ஜெபம் பண்ணுங்க. தாவீது தன் இருதயத்தின் உண்மையின் படியும் தன் கைகளின் திறமையின் படியும் என் ஜனத்தை நடத்துவான். ஸ்தோத்திரம். ஒரு விசை சிங்கம் வந்தது, ஒரு விசை கரடி வந்தது. அந்த இடத்துல தன் இருதயத்தின் உண்மையின் படியும் தன் கைகளின் திறமையின் படியும் அந்த சிங்கத்தை கொன்று கரடியை கொன்று ஆட்டை பாதுகாத்தது போல என் ஜனத்தவன் பாதுகாப்பான்னு சொல்லி ஆண்டவருக்கு தாவீது மேல அவ்வளோ ஒரு நம்பிக்கை. கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே அழிந்து போகிறதான ஆத்துமாக்கள், ஆண்டவர் நரகத்துக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறதான ஆத்துமாக்கள், பாவத்திலும் அக்கிரமத்திலும் சாபத்திலும் பலவிதமான போராட்டத்திலும் கண்ணீரிலும் வேதனையிலும் இழப்புகளிலும் ஆண்டவர் விக்கிரக ஆராதனைகளிலும் மூட பழக்க வழக்கத்திலும் ஆண்டவர் நாச மோசங்களிலும் சிக்கொண்டிருக்கிறதான ஜனங்களை ஆண்டவரே நாங்கள் பாதுகாக்கத்தக்கதாக, ரட்சிப்புக்குள்ள வழிநடத்தத்தக்கதாக, சபைக்கு நேராக வழிநடத்தத்தக்கதாக, அவர்களை பரலோகத்தின் தேவனை சந்திப்பதற்கு ஆயத்தப்படுத்தத்தக்கதாக, வருகைக்கென்று ஆயத்தப்படுத்தத்தக்கதாக நீங்க எங்களுக்கு என்ன திறமையை கொடுத்திருக்கிறீங்களோ அந்த திறமையின் அடிப்படையில் நாங்கள் செயல்பட்டு ஆண்டவர் இருதயத்தின் உண்மையின்படியே உமக்கு பிரியமானபடி செயல்பட்டு தாவீதை போல நாங்கள் செயல்படற்ற ஆண்டவரே. எல்லாரும் கேளுங்க, சபை அப்படி மாறட்டப்பா, எங்க சபை அப்படி மாறட்ட ஆண்டவரே. ஆண்டவர் எங்க சபையின் ஜனங்களை அப்படி மாற்றுங்க, எங்க குடும்பத்தை அப்படி மாற்றுங்க. ரீபாலா ஹாதல ஷகதரபா ஹாதரபா ரிகதலபா ஹாதல ஷகலகத ரிபரபரபா ரிகதருல ஹாதல ஷகலபா ஹாத ரிதரபா ரக்கதரபா லஹாதல ஷகலகத ரிபரபரபரபா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றியோடு கூட உங்களை நாங்கள் துதிக்கிறோம், நன்றியோடு கூட உங்களை நாங்கள் துதிக்கிறோம், நன்றியோடு கூட உங்களை நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யோசேப்பு மாத்திரமல்ல, தாவீது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய 30வது வயதில் தன்னுடைய ஊழியத்தை ஆண்டவர் அவர் ஆரம்பித்தார். ஏன் 30வது வயதில் ஆரம்பித்தார்? அந்த 30வது வயதில் இருக்கிற நபர்கள் தான் ஆசரிப்பு கூடாரத்தின் வேலையை செய்யும்படி தேவனுடைய அந்த சேனைக்கு அவர்கள் உட்பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் ஏற்கனவே ஒரு திட்டத்தை வகுத்திருந்தார். எனவே இயேசு தம்முடைய 30வது வயதில் முழு நேர ஊழியத்தை செய்யும்படியாக தன்னை அவர் அர்ப்பணித்தவர் கடந்து வருகிறார். கைகளை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்தில் ஆண்டவர் அநேக ஊழியர்கள் எழும்பற்றும் ஆண்டவரே சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எங்கள் தேசத்தில் இருக்கிற 5 விதமான ஊழியங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்போஸ்தல ஊழியத்தை ஆசீர்வதிங்க, தீர்க்க தரிசன ஊழியத்தை ஆசீர்வதிங்க, சுவிசேஷ ஊழியத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவர், போதகர் ஊழியத்தை ஆசீர்வதிங்க, மேய்ப்பருடைய ஊழியத்தை ஆசீர்வதிங்க, 5 விதமான ஊழியத்தை ஆசீர்வதிங்க, ஊழியர்கள் ஆண்டவர் ஆசீர்வதிங்க. இன்னும் திரளான ஊழியர்கள் எங்க தேசத்துல எழும்பற்று ஆண்டவரே சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றியோடு கூட உங்களை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களை சபையில திரளான ஊழியர்களை எழுப்புங்க ஆண்டவரே. 5 விதமான ஊழியங்களை செய்யக்கூடிய, 5-fold மினிஸ்ட்ரியை செய்யக்கூடிய 5 விதமான ஊழியங்களை எங்க சபையில எழுப்புங்கப்பா. 5 விதமான ஊழியர்கள் எங்க சபையில எழுப்புங்கப்பா. சபையில அநேக ஊழியர்கள் எழும்பற்ற ஆண்டவரே சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அப்படியே அந்நிய பாஷையில பேசி அப்படியே ஜெபம் பண்ணுங்க. எங்க சபையில 5 விதமான ஊழியங்கள் எழும்பற்ற ஆண்டவரே, ஊழியர்கள் எழும்பற்ற ஆண்டவரே. சபையின் மூலமாக 5 விதமான ஊழியங்களை செய்வதற்கு ஆண்டவரப்பா, ஊழியர்களை எழுப்புவதற்கு வேண்டிய கிருபைகளை சபைக்கு தந்து நடத்துங்கப்பா. உமக்கு
உமக்கு ஸ்தோத்திரம். சபை மூலமாக மிஷனரிகள் தாங்கப்பட வேண்டும். சபை மூலமாக மிஷனரி ஊழியங்கள் வளர வேண்டும். சபையின் மூலமாக தேசம் சந்திக்கப்படணும். கைகளை உயர்த்தி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. எங்க தேசத்துல மிஷனரிகள் பாதுகாப்பு இல்லாம இருக்கிறாங்க. எங்க தேசத்துல மிஷனரிகளுக்காக ஜெபிப்பதற்கு ஆள் இல்லை. எங்க தேசத்துல மிஷனரிகளை சென்று சந்திப்பதற்கு விசாரிப்பதற்கு ஆள் இல்லை. அவர்களுக்கு தோள் கொடுத்து நிற்பதற்கு ஆள் இல்லை. ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே இன்னும் சந்திக்கப்படாத கிராமங்கள் உண்டு, இன்னும் சந்திக்கப்படாத பட்டணங்கள் உண்டு, இன்னும் சந்திக்கப்படாத மனிதர்கள் உண்டு. ஆண்டவரே இன்னும் சந்திக்கப்படாத இந்திய தேசத்தில் அநேக பகுதிகள் உண்டு. ஆண்டவரப்பா, சந்திக்கப்பட்ட பகுதியில் இன்னும் ஒரு எழுப்புதல் வராத சூழ்நிலைகள் உண்டு. அவைகளெல்லாம் மாற்றப்படத்தக்கதாக ஊழியர்களை எழுப்புங்கப்பா. எங்க சபையிலிருந்து, எங்களை குடும்பத்தில் இருந்து, ஆண்டவரப்பா, எங்களை தனிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து ஊழியத்தை எழுப்புங்கப்பா. ஊழியர்களை எழுப்புங்க. ஆண்டவரப்பா, ஊழியங்களை எழுப்புங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நான் தெரிந்து கொண்ட ஊழியத்திற்காக பவுல், பர்னபா என்பவர்களை பிரித்து விடு என்று சொல்லி திருவுளம் பற்றின ஆவியானவர் சபையில இடைப்பட்டு தம்முடைய ஊழியத்தை செய்யத்தக்கதாக ஜனங்களை ஆண்டவரே அப்பா, நீரே ஆண்டவரப்பா, ஆண்டப்பா, அவர்களை ஏற்படுத்துவீராக, வடிவமைப்பீராக, எடுத்து பயன்படுத்துவீராக என்று சொல்ல ஜெபிக்கிறோம். அப்போஸ்தல ஊழியத்தை செய்யும்படி, யூதர்கள் மத்தியில் அப்போஸ்தல ஊழியத்தை செய்யும்படி பேதுருவை ஆண்டப்பா ஏற்படுத்தின தேவன் புறஜாதிகள் மத்தியில் ஊழியம் செய்யும்படி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பவுலை ஏற்படுத்தினீரே, அது போல ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். சபையிலும் ஆண்டவரே, சபைக்குள்ளாக ஊழியம் செய்வதற்கும் சபைக்கு வெளியில ஊழியம் செய்வதற்கும் ஆண்டவா, சபையில் ஆண்டவா திரளாக ஜனங்களை நீங்க எழுப்புங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம், நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம். யோசேப்பினுடைய வாழ்க்கையில தேவன் கொடுத்த தரிசனம் நிறைவேற்றப்பட்ட பொழுது தேசம் முழுவதும் பஞ்சம், உலகம் முழுவதும் பஞ்சம். அந்த பஞ்சத்தின் நாட்களில் தேவ ஜனங்கள் பாதுகாக்கப்பட்டாங்க. விசேஷமாய் யோசேப்போட குடும்பம் பாதுகாக்கப்பட்டது, யாக்கோபுடைய குடும்பம் பாதுகாக்கப்பட்டது. யாக்கோபு ஆண்டவர் ஆசீர்வதித்து இஸ்ரேலாக ஆண்டவர் மாற்றினார். நீ இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவாய் என்று சொல்லி ஆண்டவர் யாக்கோபை ஆசீர்வதித்தார். அந்த இஸ்ரவேலை ஆண்டவர் தேசமாய் மாற்றினார். அந்த தேசத்தினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிற அந்த வாக்குத்தத்தத்தின் சந்ததியை பாதுகாக்கிற ஒரு மனிதனாக யோசேப்பை எழும்பினான். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி, கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. இந்த எழுப்புதலின் நாட்களிலே கர்த்தர் ஒரு கூட்ட ஜனத்தை ஆண்டவர் விசேஷமாய் தெரிந்து கொண்டு அவர்களை பயன்படுத்த போகிறார், அவர்களை ஆசீர்வதிக்க போகிறார், அவர்களை ஆண்டவர் உயர்த்த போகிறார். அப்படி தேவன் தெரிந்து கொண்டதான அந்த கூட்டத்தை பாதுகாக்கிற, பராமரிக்கிற, ஆதரிக்கிற அந்த ஒரு பொறுப்பை, அந்த ஒரு கிருபைகளை, அந்த ஒரு தரிசனத்தை, அந்த ஒரு திட்டத்தை கர்த்தர் நம்முடைய சபைக்கு தந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கத்தக்கதாக கைகளை வைத்து கர்த்தர் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கைகளை வைத்து கர்த்தர் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்ம ஆராதிக்கிறதான தேவனவர் பெரியவர். உணவுக்காக கவலைப்பட வேண்டாம், உடைக்காக கவலைப்பட வேண்டாம், உறைவிடத்திற்காக கவலைப்பட வேண்டாம். இவைகள் உங்களுக்கு தேவை என்பதை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஐயோ, இன்னைக்கு என்ன செய்வோம், சாப்பாடுக்கு என்ன செய்வோம், நாளைக்கு என்ன செய்வோம், நாளைக்கு எதை உடுத்துவோம், எங்க தங்குவோம், அந்த கவலை வேண்டாம். ஆண்டு சொல்லிட்டாரு, இவைகளை அஞ்ஞானிகள் இவைகளுக்காக கவலைப்படுறாங்க, நீங்க கவலைப்படாதீங்க, இவைகள் உங்களுக்கு தேவை என்பதை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவைகளை ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறார். நம்முடைய அடிப்படை தேவைகளை ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறார். அன்றனுள்ள ஆகாரத்தை இன்றைக்கு எங்களுக்கு தாருன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும், உண்மைதான். ஆனா அதுக்காக கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லை. காரணம், அன்றாடுகிறமை வழிநடத்த ஆண்டவர் போதுமானவர். தாவீது கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட விரும்பின பொழுது ஆண்டவர் அவனுடைய வீட்டை கட்டினார், அவருடைய குடும்பத்தை கட்டினார், அவருடைய வாழ்க்கையை கட்டினார். நித்திய கிருபையுடன் ஆண்டவர் அவனுக்கு இறங்கினார். அது போல கர்த்தருக்கு அடுத்த காரியத்துல நீங்க மனோவாஞ்சியா இருக்கும் பொழுது, உற்சாகமா இருக்கும் பொழுது, அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், அவனை நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் சொன்னதான ஆண்டவர் நம்மை அவர் ஆசீர்வதித்து நடத்துவார். நல்ல கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை எல்லாரும் மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஜெபிக்கிறதான தேவ பிள்ளைகளை சபையில ஆண்டவர் எழுப்பும்படி கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். எருசலேமின் மேல் ஒரு காலம் மௌனமா இராத ஜாமக்காரர்களை கட்டளையிடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அது போல இரவும் பகலும் ஒரு காலம் மௌனமா இராத ஜாமக்காரர்கள். ஜாமக்காரர்கள் யாருன்னா ஜெபிக்கிறவங்க. அந்த ஜெபிக்கிற தரிசனம் உள்ள ஜனங்களை கர்த்தர் சபையில எழுப்பணும். இரவும் பகலும் தேவனை நோக்கி கூப்பிடுகிற அப்படிப்பட்டதான தரிசனம் உள்ள ஜனங்களை
ஜனங்களை, ஜெப தாகமுள்ள, ஜெப தரிசனமுள்ள, ஜெபிக்கிற தேவ ஜனங்களை கர்த்தர் சபையில திரளாய் எழுப்பணும். கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்க சபை அப்படிப்பட்ட ஒரு சபையாக மாறற்ற ஆண்டவரே, பகல்ல ஜெபிக்கிற சபையாய், ராத்திரி நேரத்தில் ஒரு ராக்காலத்தில் ஜெபிக்கிற ஒரு சபையாய், ஜெபிக்கிற நபர்கள் ஆண்டவரே திரளாக சபையில எழும்பட்டும். எங்க பட்டணத்துல, எங்க தேசத்துல எழும்பட்டும். ஜெபிக்கிற தேவ ஜனங்கள் எழும்பட்டும். ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நம்ம தேசத்துல பலதரமான மொழிகளை பேசக்கூடிய ஜனங்கள் இருக்கிறாங்க. எல்லா மொழிகளை பேசக்கூடிய ஜனங்களை சந்திக்கக்கூடியதான அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் சபைக்கு தரணும். கைகளை வைத்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அட எல்லா மொழிகளை பேசுகிறவர்கள், அடப்பா எல்லா சூழ்நிலையில இருக்கிறதான ஜனங்கள், எல்லா ஜனங்களையும் சந்திக்கக்கூடிய கிருபைகளை சபைக்கு தந்து நடத்துங்க ஆண்டவரே, சபைக்கு தந்து நடத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீங்கள் புறப்பட்டு போய் ஆண்டவரே உலகமெங்கும் புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்கு சுவிசேஷத்தை அறிவிங்கன்னு சொன்னீங்களே, அது போல எல்லா மொழி பேசுகிற ஜனங்களுக்கும், அடப்பா எல்லா ஆண்டவரே அப்பா இனத்தவருக்கும், எல்லா ஜனங்களுக்கும் உம்முடைய சுவிசேஷத்தை சொல்லத்தக்கதாக எல்லா ஜனங்கள் ரட்சிப்பை அடையவும், கர்த்தரை அறிகிற அறிவை அடையவும், சித்தமுள்ளவராயிருக்கிற தேவ சித்தத்தை நாங்கள் நிறைவேற்றத்தக்கதாக சபைக்கு நீங்க கிருபைகளை தந்து நடத்துங்கப்பா, உதவி செஞ்சு நடத்துங்கப்பா. வருகிற மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வதிச்சு தாங்கப்பா. அன்றைய நாளை காலையில் இருக்கிற வாக்குத்தத்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதிச்சு தாங்கப்பா. ஆண்டவர் பரத்திலிருந்து உடைய வார்த்தைகளை கொடுங்க ஆண்டவரே. இயற்கை செயற்கை எல்லாம் எங்களுக்கு சாதகமாக மாற்றி தாங்கப்பா ஆண்டவரே. வருகிற புதிய மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வதிச்சு தாங்கப்பா. இந்த வருட கடைசி இந்த மாதத்தை 12வது மாசத்தை வருகிற ஆண்டவரப்பா மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வதிச்சு தாங்கப்பா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வருட கடைசியில ஆண்டவரப்பா இருக்கிற எல்லா தேவைகளை ஆண்டவர் சந்திங்க ஆண்டவரே. ஊழியத்தின் தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. குடும்பத்தின் தேவைகளை ஆண்டவர் சந்திங்கப்பா. கிறிஸ்துமஸ் கேரல் ரவுண்ட் ஆண்டவர் ஆசீர்வதிங்கப்பா. கிறிஸ்துமஸ் கேரல் ரவுண்ட் மூலமாக திரளான ஜனங்களுக்கு உடைய சுவிசேஷத்தை சொல்லத்தக்கதாக ஆண்டவரப்பா எல்லா ஜனங்களுக்கும் உடைய நற்செய்தியை அறிவிக்கத்தக்கதாக திட்டங்களை கொடுங்க, தரிசனங்களை கொடுங்க, பலனை கொடுங்க. இயற்கை செயற்கை எல்லா சூழ்நிலைகளுக்கு சாதகமாக மாற்றி கொடுங்க. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை ஜாக்கிரதையான பிரசங்கம் பண்ண எங்க விசுவாசிகளுக்கு எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை பலனை தந்து கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அதிகமாய் விதைக்கத்தக்கதாக, கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரமாய் அறுப்பான்ங்கிற வசனத்தின்படி கண்ணீரோடு கூட விதைத்து கம்பீரமான ஒரு ஆத்தும அறுவடையை செய்யத்தக்கதான கிருபைகளை இன்னும் அதிகமாய் சபைக்கு நீங்க தந்து நடத்துங்க. ரீபா ஹாதாலா ஷக்காதா ரபா ஹாதா ரபா ரீகாத்தோலு ஹாதாலா ஷக்கா லகாதா ரபாலா ஹாதா ரபா லபா. கிறிஸ்துமஸ் ஆராதனைகளை ஆசீர்வதிங்க. ஞானசான ஆராதனைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. திரளான ஜனங்கள் ஞானசானம் பெறட்டும். கிறிஸ்துமஸ் ஆராதனை பழைய வருட புதிய வருட ஆராதனைக்கு திரளாக ஜனங்களை கொண்டு வாங்க. கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் 4 திசைகளில் கட்டப்பட்டிருக்கிற ஜனங்களை இயேசுவை நாமத்தால் நாங்கள் கட்டவிழ்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் ரட்சிக்கப்படுவார்களாக, சபையை தேடி ஓடி வருவார்களாக. மந்தை பெருகுவது போல ஆத்துமாக்களை பெருக பண்ணுவேன்னு சொன்னீங்களே, சபை எண்ணிக்கையிலும் பரிசுத்தத்திலும் வளர்ந்து பெருகத்தக்கதாக கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் 4 திசைகளில் கர்த்தர் ஆத்துமாக்களை கொண்டு வருவீராக ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சபை நிரம்பி வழியேற்றும் ஆண்டவரே. ஆண்டவரப்பா ராத்திரி முழுவதும் ஆண்டவரப்பா வலை வீசினதான பேதுரு உம்முடைய வார்த்தையின்படியே வலைகளை போட்ட பொழுது, வலது புறமாக வலைகளை போட்ட பொழுது அந்த 2 படகுகள் அமிழத்தக்கதான திரளான மீன்களினாலே ஆசீர்வதித்த தேவன் சபையை நீங்க அவிதமாக ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆத்துமாக்களுடைய பெருக்கத்தினால் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வருட இறுதியில் வல்லவரி பாதத்தில்ங்கிறதான அந்த சுத்திகரிப்பின் நாட்களுடைய அந்த கூட்டத்தை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படி கைகளை உயர்த்தி கர்த்தர் எல்லாரும் கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கிறிஸ்துமஸ் தினத்திலும் சுதர் அந்த வருட இறுதியில் வல்லவரின் பாதத்தில் அந்த தினங்களிலும் வரக்கூடியதான எல்லா கெஸ்ட் ஸ்பீக்கர்ஸ் எல்லாரையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்தத்தக்கதாக ஒவ்வொருவருக்கு வேண்டிய கிருபைகளை பலனை தந்து ஆண்டவர் நடத்தத்தக்கதாக கர்த்தர் நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சபைக்கு அவர்களை ஆண்டவர் பிரயோஜனமாய் எடுத்து பயன்படுத்தும்படியாய், சபைக்கு வருகிற ஒவ்வொரு ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் அவர்களை மாற்றும்படியாய், தேவனுடைய வார்த்தைகள் தீர்க்க தரிசனமாக, தேவனுடைய வார்த்தைகள் ஆறுதலாக, தேவனுடைய வார்த்தைகள் ஆசீர்வாதமாக வெளிப்படத்தக்கதாக கர்த்தர் நாமத்தை நம்ம எல்லாரும் மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். புதிய வருடத்தில் நம்ம செல்வதற்கு முன்பதாக நம்மை நாமே பரிசுத்தப்படுத்திக் கொள்ள, நம்மை நாமே ஆயத்தப்படுத்திக் கொள்ள, நம்மை நாமே சுத்திகரித்துக் கொள்ள, பழையவைகள் ஒளிந்தன எல்லாம் புதிதாயினங்கிற வார்த்தையின்படி பழையவைகளை ஒழித்து விட்டு புதிதான ஒரு மனுஷனாக கிறிஸ்துவுக்குள் ஒரு புது சிருஷ்டியாக புதிய வருடத்தில்
திட்டத்துக்குள்ளாக பிரவேசிக்கத்தக்கதாக தேவன் நமக்கு கிருபை தந்து நடத்தும்படி கர்த்தர் நம்ம எல்லாரும் கர்த்தர் நம்ம ஸ்தோத்திரப்படுவோம். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரப்படுங்க பார்க்கலாம். நல்ல கைகளை தட்டி ஸ்தோத்திரம். புது சிருஷ்டி ரபா கதா லகதலா லா ஷகத ரபா லகத ரகபா லபா ரிகலகத ருபி ரபா 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 லபா. புது சிருஷ்டியின் அனுபவங்களை தந்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. புதிய வருஷத்துக்கு வேண்டிய திட்டங்களை கர்த்தர் கொடுக்கும்படி, தரிசனங்களை ஆண்டவர் கொடுக்கும்படி, ஊழியத்தை ஆண்டவர் கொடுக்கும்படியாக, ஊழியத்துடைய கிருபைகளை கர்த்தர் கொடுக்கத்தக்கதாக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சுவிசேஷ அறிவிப்பதற்கு மாத்திரம் கிட்டத்தட்ட 2500க்கும் மேலான ஊழியத்தினுடைய அந்த மாடல்ஸ் இருக்கிறது, அந்த மாடல்கள் இருக்கிறது. அதில் நம்ம எதை செய்யணும், எப்படி செய்யணும், எப்போ செய்யணும், கர்த்தர் நமக்கு வேண்டிய திட்டத்தை கொடுக்கணும், கர்த்தர் நமக்கு வேண்டிய தரிசனத்தை கொடுக்கணும். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி கர்த்தர் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உடைய சித்தத்தின்படியே நீங்க ஆசீர்வதிங்கப்பா. ஹல்லேலூயா. அப்படியே உங்க பக்கத்தில் இருக்கிற கைகளை பிடித்துக் கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். ஆண்கள் செயலும், பெண்கள் செயலையும் உங்க பக்கத்தில் இருக்கிற கைகளை பிடித்துக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்க பக்கத்தில் நிற்கிற அவங்களை ஆசீர்வதிக்கணும். நீங்க யாருடைய கயரத்தை பிடிச்சிருக்கிறீங்களோ கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்கணும். சபைக்கு வருகிற ஒவ்வொரு நபர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும், கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். யோசேப்புக்கு சொல்லப்பட்ட அந்த ஆசீர்வாதம் வானத்துக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும், பூமிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும், ஸ்தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வில்வீரர் அவனை மனமடிவாக்கி அவனை பகைத்து அவன் மேல் அம்பு எய்தார்கள். ஓ சோதரோ, ஓ உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. ஹல்லேலூயா. ஆனால் அவன் வில் உறுதியாய் இருந்தது. ஹல்லேலூயா. சபைக்கு வருகிற யாரும் சோர்ந்து போயிடக்கூடாது. அவருடைய வில் உறுதியா நிற்கணும். அவங்களோட வாழ்க்கையில் அவங்க உறுதியா நிற்கணும், திடனா நிற்கணும். கர்த்தரை நம்பி திடனாய் நிற்கணும். ஹல்லேலூயா. நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆதலால் நான் அசைக்கப்படுவதில்லை, என் முகத்தை கற்பாறையை போல் மாற்றினேன் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் அவ்விதமாய் சிங்கத்தை போல தைரியமாய் இருக்க வேண்டும். ரிபா ஹதா லக்கபா ரபா. அசையாத சீயோன் பர்வதத்தை போல கர்த்தர் நம்முடைய சபை ஜனங்களை மாற்றணும், விசுவாசிகளை மாற்றணும். எந்த தீங்கோ, எந்த நாச மோசங்களோ, எந்த காரியங்களும் தேவ ஜனங்களை அது தாக்கக்கூடாது, தொடக்கூடாது. ரபா ஹதா ரக்கபா லஹாதா பலபா. விசேஷித்த ஒரு பாதுகாப்பு, விசேஷித்த ஒரு பாதுகாப்பு. பறந்து காக்கிற பட்சியை போல பாதுகாக்கிற தேவன். நம்முடைய ஆலயத்தை பாதுகாக்கணும், ஆலயத்தில் இருக்கிற ஜனங்களை ஆண்டவர் பாதுகாக்கணும். சுற்றில் அக்கினி மதிலா இருந்து நடுவில் மகிமையா இருப்பேன் என்று சொல்லி சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படியாய் கர்த்தர் சபையை சுற்றில் அக்கினி மதிலா இருக்கணும். கர்த்தர் தான் நமக்கு பாதுகாப்பு, கர்த்தர் தான் நமக்கு அடைக்கலம், கர்த்தர் தான் நமக்கு ஆதரவு. கர்த்தரே நம்முடைய மத்தியில் மகிமையாய் அவர் வெளிப்பட வேண்டும். கர்த்தர் நம்முடைய மகிமையினாலே நிறைத்து மகிமையானவர்கள் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும் என்கிற வசனத்தின்படி கர்த்தர் நம்முடைய மகிமையினாலே நிறைத்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். ரிபா ஹதா ரபா லகதா ரிபா லபா லபா. சொல்லி ஜெபம் பண்ணுங்க, சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நீங்க யாருடைய கரத்தை பிடிச்சிருக்கலாம் உங்களை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய மனதில் சொல்லுகிற, உங்களுடைய மனதில் ஞாபகப்படுத்துகிற அந்த வசனங்களை சொல்லி அந்த வசனத்தின்படி உங்களை ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நாள்ல மழையின் சூழ்நிலையை பார்க்காதபடி இந்த மாலை கூட்டத்துக்கு ஓடி வந்திருக்கதான ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா, ஆன்லைன் மூலமாக இணைந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா. ரிபா ஹதா லகபா ரகதா லஹதா ஷகலகத ரபா. காலை கூட்டத்தில் வந்து கலந்து கொண்ட ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா. சபைக்கு வருகிற சபை சார்ந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா. எல்லா தீங்குக்கும் எல்லா நாச மோசங்களுக்கு விலக்கி கர்த்தர் ஆசீர்வதிக்கத்தக்கதாக இந்த நாள் காலையில் நம்முடைய மத்தியில் வந்து கர்த்தர் ஊழியத்தை செய்த அருமையான போதகர் பாஸ்டர் ஜான் ஹிக்கின்ஸ் அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா. அதில் அவருடைய குடும்பங்கள், ஊழியங்கள், சபையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா. அவருடைய தகப்பனாரை கர்த்தர் ஆசீர்வதிக்கத்தக்கதாக சபைக்கு வருகிறதான எல்லா கெஸ்ட் ஸ்பீக்கர்ஸ் அவருடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி, ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்தை எல்லாரும் மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து எல்லாவற்றையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சபையோடு கூட இணைந்து தோள் கொடுத்து நிற்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக, தேவ பிள்ளைகளுக்காக, ஒவ்வொரு லீடர்ஸ்க்காக, ஒவ்வொரு வாலண்டியர்ஸ்க்காக, ஒவ்வொரு கவுன்சிலர்ஸ்க்காக, ஆண்டவரே மீடியா டீமுக்காக, ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் மியூசிக் டீமுக்காக, கொயர் டீமுக்காக, ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். புதிய ஆத்மாவாக இருந்தாலும் பழைய ஆத்மாவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஒவ்வொருவரையும் பெயர் பெயராய் தனித்தனியாய் குடும்பம் குடும்பமாக ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாய் இருப்பதாக என்று சொல்லி உடைய ஊழியக்கார உங்க பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறப்பா. உங்க பிள்ளைகளுடைய கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் ஆத்மா வாழ்கிறது போல வாழ்ந்து சுகமாயிருக்கட்டும் ஆண்டவரே.
ஆண்டவரே யாபேஸ் ஜெபித்தது போல தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை எல்லைகளை பெரிதாக்கி உம்முடைய கரங்களோடு தங்கி இருந்து தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடி பாதுகாத்தருளும் என்று சொல்லி யாபேஸ் ஜெபித்தது போல ஆண்டவரே உங்க பிள்ளைகளை தீங்கு ஆண்டவரே துக்கப்படுத்த கூடாதப்பா. உங்க பிள்ளைகளுடைய எல்லைகள் விரிவாக்கப்படட்டும் ஆண்டவரே. உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உங்க கரம் கூட இருக்கட்டும்ப்பா. அப்பா உம்முடைய ஊழியக்காரர் உங்க பிள்ளைகளை பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால ஆசீர்வதித்து ஜெபிக்கிறப்பா. ரபா ஹதா லதலா ஹதா ரபா லபா லஷகதா ரபா லஹதா ரபா லபா. கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி அவர் உங்கள் மேல் பிரசன்னராகி தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களை காக்க கடவுளுங்கிற வார்த்தையின்படியே ஆண்டவரே உடைய பிள்ளைகளை உடைய ஊழியக்கார ஆசீர்வதித்து ஜெபிக்கிற ஆண்டவரே. எந்த தீங்கோ எந்த நாசம் மோசங்களும் உடைய பிள்ளைகளை குடும்பங்களை அணுகக்கூடாது. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளை குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவர். இப்ப திருமணத்திற்காக ஆயத்தப்படுகிற பிள்ளைகளுக்கு வாழ்க்கை துணையை கர்த்தர் ஆசீர்வதிச்சு குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிச்சு எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்தித்து நடத்துங்க ஆண்டவரே. குழந்தை பாக்கியத்துக்காக எதிர்நோக்கி காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே அப்ப குழந்தைகளை தன்னுடைய கருவில் சுமக்கிற தாய்மார்களுக்காக ஜெபிக்கிறோம். ஏற்ற காலத்தில் நல்ல சுகப்பிரசவத்தை ஆண்டவர் அவர்கள் காணத்தக்கதாக பிள்ளைகளை அவர்கள் ஏற்ற காலத்துல நல்ல சுகத்தோடு பலத்தோடு பெற்றெடுக்கத்தக்கதாக கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாக சாட்சியா இருக்கத்தக்கதாக உதவி செய்யுங்கப்பா. பிரிந்த குடும்பங்கள் இணையற்று ஆண்டவரே. குடும்பங்களில் காணப்படுகிற எல்லா சண்டைகள் வெறுமைகள் எல்லா பிரச்சனைகள் போராட்டங்கள் குழப்பங்கள் வேதனைகள் எல்லாம் மாறற்று ஆண்டவரே. உங்க பிள்ளையுடைய கண்ணீர்கள் துடைக்கப்படற்று ஆண்டவரே. சரியான வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு நல்ல வேலைகளை தந்து ஆசீர்வதிங்கப்பா. உங்க பிள்ளையுடைய வருமானத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கையில் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. 5 அப்பம் 2 மீன் ஆசீர்வதிச்சு பெருக பண்ணி ஆண்டவரே திருப்தி அடைய செஞ்சு மீதம் எடுக்க உதவி செஞ்சீங்களா அது போல உங்க பிள்ளையுடைய வருமானம் சின்னதோ பெருசோ அதை ஆசீர்வதிங்கப்பா. அதை பெருக பண்ணுங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகளை திருப்தி அடைய செய்யுங்கப்பா. மீதம் எடுக்க உதவி செய்யுங்கப்பா. வீணான செலவுகளுக்கு விலைக்கு மறைச்சு பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அடுத்த மாதங்களில் ஒவ்வொரு மாதத்திலும் அடுத்த மாதத்துல கையில் அந்த பிரயாசத்தின் பலன் வருகிற வரையிலும் முந்தின மாதத்தினுடைய அந்த மீதம் கரத்துல இருக்கத்தக்கதாக பிள்ளைகள் மீதம் எடுக்கத்தக்கதாக ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காத இருப்பாய். இந்த ஆசீர்வாதத்தை உங்க பிள்ளைகள் மேல் சொல்லி ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. உபாகம் 28வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆண்டவரே அந்த 16 விதமான ஆசீர்வாதங்கள் இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில குடும்பத்துல ஆமென்றும் ஆமென் என்று பழிக்கட்டும் ஆண்டவரே. ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் உன்னதத்துக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆழங்களுக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் ஆண்டவரே அப்பா பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிச்சு நீங்க நடத்துங்க ஆண்டவரே. ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கட்டும். கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற பிள்ளைகளாக இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த நாள் காலையில் தியானித்த வசனத்தின்படி கர்த்தரோடு கூட சஞ்சரிக்கிற பிள்ளைகளாய் நீதிமானாய் உத்தமர்களாய் உடைய பிள்ளைகள் காணப்படட்டும் ஆண்டவரே. பிள்ளைடைய குடும்பங்களை விதமாய் ஆசீர்வதிக்கப்படட்டும். சந்ததிகள் ஆசீர்வதிங்க. தலைமுறை தலைமுறையாய் ஆசீர்வதிங்க. துதிகன மகிமை எல்லாம் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்ன ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வழி நடத்துங்கப்பா. காலையில் ஒரு புதிய ஆத்மா சில ஒரு 3 வாரமாக தான் சர்ச்சுக்கு வர்றாங்க. விட்டு விட்டு வருவாங்க. அந்த சகோதரி வெளி இடத்துல இருக்கிறாங்க. இங்கே அவங்க தாயாரோட வீட்டுக்கு வரும்போது நம்ம சபைக்கு வருவாங்க. அவங்களுடைய அந்த 3வது மகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். எலும்புகளுக்குள்ள பாதிப்பு இருக்கிறதுனால ரட்சிக்கப்படாத குடும்பம், இயேசு அறியாத குடும்பம், புதுசாக தான் சர்ச்சுக்கு வராங்க. ஆண்டவர் அந்த பிள்ளைக்கு நல்ல சுகத்தை ஆண்டவர் கொடுக்கணும். எலும்பு மஞ்சைகளுக்குள்ள காணப்படுகிற அந்த பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றி கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யணும். டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க அந்த சின்ன குழந்தையினுடைய தங்கச்சி அக்கா ஒருத்தர் இருக்கிறா. அந்த குடும்பத்தில் மொத்தம் 3 பெண் பிள்ளைகள். அதில் கடைசி மகளுக்கு தான் அந்த எலும்புகளுக்குள்ள அந்த ஒரு பாதிப்பு இருக்குது. அது அந்த ஜீன் வழியாக வந்திருக்குது. அது ஒரு பரம்பரையான ஒரு வியாதின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க. அப்போது இது அதாவது 1000 பேரில் லட்சக்கணக்கான பேரில் சிலருக்கு தான் இப்படிப்பட்ட பாதிப்பு இருக்குன்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அதுக்கு 2வது நடுவில் உள்ள மகளுடைய அந்த எலும்புல இருந்து அந்த எலும்பு மஜ்ஜைகளை எடுத்து அவளுக்கு வச்சா ஒரு வேளை சரியாயிரும் சொல்லி டாக்டர்கள் யோசிக்கிறாங்க. ஆனால் அது ஒரு கஷ்டமான ஒரு காரியம். இன்னைக்கு காலையில் ஆராதனைக்கு பிறகு ஊழியர்கள் அங்கே பேசிகிட்டு இருந்தோம். அந்த காரியங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். அந்த பிள்ளைக்கு கர்த்தர் ஒரு தெய்வீக சுகத்தை ஆண்டவர் கொடுக்கணும். சபையில் ஆண்டவர் இந்த மகளை சாட்சியாக நிறுத்தணும். அந்த பிள்ளை ரொம்ப வியாதிப்பட்டு ரொம்ப சீரியஸான ஸ்டேஜில் இருக்கும்போது சபையாக நம்ம அந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ணினோம்.
அந்த பிள்ளைக்காக நம்ம சபை விசுவாசி அவங்களும் ஜெபம் பண்ணாங்க. சபையில் ஜெப விண்ணப்பம் எழுதி கொடுத்தாங்க, நம்மளும் ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் அந்த மரண படுக்கையிலிருந்து அந்த பிள்ளையை ஆண்டவர் பாதுகாத்தார். சகோதரிங்க வந்து சாட்சி சொன்னாங்க. அப்போது அந்த மகளுக்கு தான் இன்னொரு பரிபூர்ண சுகத்தை கற்று கொடுக்கணும். ஆப்ரேஷனை எது வேண்டாம், பிள்ளைக்கு நல்ல க்யூர் ஆயிடுச்சுன்னு சொல்லக்கூடிய விதத்தில் கற்று ஒரு தெய்வீக விடுதலை கொடுக்கணும். அது பரம்பரை சாபமோ, அது எந்த செய்வனையோ, எந்த பிசாசுடைய போராட்டமோ எதுவாக இருந்தாலும் கத்தர் மாற்றி கத்தர் சுகப்படுத்தும். கைகளை உயர்த்தி கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரப்பா, 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 ஸ்தோத்திரப்பா. நீங்கள் ஜெப குறிப்புகளாக கத்த நீங்கள் சாட்சியாக மாற்றுங்கப்பா. இன்னொரு வயதான ஒரு தகப்பனார், ஜார்ஜ் என்று சொல்லுகிற தகப்பனார், அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து சீரியஸான முறையில் ஹாஸ்பிட்டலில் இருந்தார். அவருக்காக ஜெபம் பண்ணோம். கத்தர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். டாக்டர் சொல்கிறாங்க 90% அவர் நல்லாயிட்டார். ஆனால் 10% அவருடைய சரீரத்தில் அந்த ஹார்ட்டில் பிளாக் இருக்குது. அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. பிழைக்க மாட்டார் அவ்வளோதான் சொன்னதான அந்த வயதான ஐயாவுக்கு கத்தர் நல்ல சுகத்தை கொடுத்து கத்தர் சாட்சியாக நிறுத்தி இருக்கிறார். அந்த சகோதரருக்கு இருக்கிற அந்த ஆப்ரேஷனையும் கத்தர் மாற்றி கத்தர் நல்ல சுகத்தை கொடுத்து ஆண்டவர் அவரை சாட்சியாக நிறுத்தணும். அந்த குடும்பம் ஒரு அவங்க அந்த வயதான ஐயாவை தான் சார்ந்திருக்குது அந்த குடும்பம். அந்த குடும்பத்துக்கு ஒரு நன்மை உண்டாகும்படி கைகளை வைத்து கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் கரங்களை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. எல்லாவற்றையும் இங்கே பொறுப்படுத்த நடத்துங்க. ஆண்டவரே, இந்த 30 நாட்களும் இப்படி ஆலயத்தில் ஓடி வந்து சபைக்காக, சபையினுடைய விசுவாசிகளுக்காக, அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக ராத்திரி பகலாக பிரயாசப்பட்டு ஆண்டவரே தங்களுடைய குடும்பத்தை பார்க்காதபடி, தங்களுடைய கடமைகளை பார்க்காதபடி அவைகளாம் தியாகம் பண்ணி அவைகளாம் ஒதுக்கி வச்சுட்டு ஓடி வந்து உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. இதுக்கான பிரதிபலனை நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சந்ததி சந்ததியாய் கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. தொடர்ந்து சபை முழுவதையும் கத்தர் ஆசீர்வதிங்க. சபையில் இருக்கிற எல்லாரும் கத்தருடைய ஊழியத்தை ஆண்டவரை இணைஞ்சு செய்யட்டப்பா. ஆண்டவரே, யாரும் பார்வையாளருடைய வரிசையில் இருக்கக்கூடாது. ஆண்டவரே, தொடர்ந்து உங்கள் பிள்ளைகளை எல்லாரையும் கத்தர் ஆசீர்வதிங்க. துதிக்கான மகிமை எல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி, முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி, கத்த சில சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கத்தராகிய சிருஷ்டி கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவினுடைய அந்யோன்ய ஐக்கியம், பாதுகாப்பு, வழி நடத்துதல் நம் அனைவரோடு கூட உலகமெங்கிலும் இருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மற்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். ஒரு வாழ்த்து கடன் செல்லுங்கள். காட் பிளஸ் யூ.